நான் மணிகண்டன், முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு மாநில கல்லூரியில் இருந்து தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகம் அதுவும் விவாதிக்கப்படுகிறது. கூட்டமாக நாம் இணைய வழியில் இணைந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த புத்தகத்தை பற்றி பல்வேறு நோக்கில் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய கூட்டத்திற்கு செவி வழியே கேட்ட செய்தி அறிந்து போராட்ட களத்தில் என்னை அடையாளம் கண்டு இந்த கூட்டத்திற்கு என்னை அழைத்து வந்திருக்கிற ஆசிரியர் ராமனையா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு குழுவில் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு புத்தகம் என்னன்னா, முதல் ஆசிரியர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை நம்ம இன்னைக்கு விவாத பொருளா எடுத்திருக்கோம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, லெலின் அவங்க இருக்காங்களே, புரட்சியாளர் லெலின் அவங்க உயிரோடு இருந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். லெலின் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகம். அப்ப லெலினை பத்தி எழுதியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா, லெலின் ஒரு பார்ட்டா தான் இந்த புத்தகத்துல சின்ன ஒரு பகுதியா வந்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த சமீப காலத்துல நம்ம இப்ப நிகழ்காலத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆஹ் வளைகுடா நாடுகள்ல இப்ப ஒரு போர் பதட்டம் தான் இருக்கு. அமெரிக்கா தன் வயம் இருக்கக்கூடிய அந்த பலத்தை எல்லாம் வைத்து சிறு சிறு நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டின் தன்னுடைய ஆளுமைக்கின் கீழ் வர வைப்பதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு 1924-46 இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல நடக்குது. அப்போ அங்க நடக்கிற அந்த சோவியத் யூனியன் பிரதேசத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் அந்த மையப்படுத்தி தான் இந்த புத்தகம் பேசுறதா அமைஞ்சிருக்கு. பல்வேறு நோக்கங்கள்ல இந்த புத்தகத்தை நம்ம பார்க்கலாம். பெண்ணிய நோக்கிலிருந்து பார்க்கலாம். அப்புறம் ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்தும் இந்த புத்தகத்தை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பல்வேறு சமுதாய நோக்கத்தில இருந்து கூட இந்த புத்தகத்தை நம்ம அணுக முடியும். எல்லா வகையிலும் இந்த புத்தகம் நமக்கு அணுகக்கூடிய ஒரு வகையில தான் அமைஞ்சிருக்கு. இந்த புத்தகத்தை பத்தி நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு பார்த்தோம்னா, 3 வகையை நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு அந்த ஆசிரியர் அதுல வருவார். புத்தகத்துடைய தலைப்பு முதல் ஆசிரியர் இல்லையா, ஆசிரியரே வருவார். அந்த ஆசிரியரை பத்தி நம்ம பேசலாம். இல்லைன்னா அந்த ஊரை பத்தி நம்ம பேசலாம். அந்த ஊர் அழகான ஒரு கிராமம், பொட்டல் கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டல் அப்படின்றது அவங்க அதுக்கு ஒரு ஆங்கில சொல்ல பயன்படுத்துறாங்க. நம்ம எப்படி சொல்லலாம், கரட்டு மேடு இல்ல காட்டு மேடு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பகுதி தான். அந்த ஊரை பத்தி நம்ம பேசலாம். இப்படி நம்ம இந்த புத்தகத்துல விவாதிக்கிறதுக்கு நிறைய கருத்துக்கள் உள்ள இருக்கு. இந்த புத்தகம் எங்க இருந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, சிங்கிசாய் அப்படின்ற ஒரு எழுத்தாளர், ரஷ்ய எழுத்தாளர். அவரு எழுத்தாளர், அதே கூட சேர்ந்து ஒரு ஓவியரும் கூட. அவரு ஓவியம் தான் வரைகிறாரு, ஓவியத்தை வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி ஓவியத்தை வரையும் பொழுது, நான் ஒரு ஓவியத்தை வரைந்தேன் என்றால் அந்த ஓவியத்தின் முழு உருவத்தை நான் ஒருபொழுதும் என்னுடைய நண்பர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு நான் சொல்ல மாட்டேன், உரிமையாளர்களா இருந்தாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. ஆனா இப்போ நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த புத்தகம் ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கடிதமா எழுதப்பட்டிருக்கு. அந்த கடிதம் தான் இந்த புத்தகத்தோடைய முழு பகுதியா அமைஞ்சிருக்கு. இடையிடையே வருகின்ற இயற்கை காட்சிகள், ரயில்ல போகும்பொழுது அவங்களுக்கு ஏற்படுற அந்த காட்சிகள், சாணம் பொறுக்கிட்டு அங்க ஏற்படுற காட்சிகள், இடையிடையிலே அங்க குடும்ப சிக்கல், அந்த பெண்ணுக்கு ஏற்படுற சிக்கல் அப்படின்னு இந்த புத்தகம் ஒரு 100 பக்கங்களுக்கு உள்ளாகத்தான் இருக்கு இந்த புத்தகம். ஆனா அளப்பெரிய கருத்துக்கள் இதுல, ஆழமான கருத்துக்கள் இருக்கு. எழுத்தாளர் கரண் கார்கே ஐயா என் கூட கலந்துரையாடும் போது சொன்னாரு. நான் கேட்டேன், எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் எழுதுறீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு புத்தகம் பரிந்துரைத்தார். நான் ரஷ்ய நாவல்களை நிறைய வாசிப்பேன் மணிகண்டன், நீங்க ஒருவேளை ரஷ்ய நாவல்களை வாசிக்க ஆரம்பித்தால் முதலாசிரியரிலிருந்து வாசிக்க தொடங்குங்கள், அங்கு உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கும் என்று எனக்கு கடந்த மாதம் தான் சொல்லியிருந்தார். எனக்கு வாய்ப்பு கிடைக்கல முதலாசிரியரை படிக்கிறதுக்கு. இந்த கூட்டத்தின் மூலமாக, இணைவதன் மூலமாக முதலாசிரியர் அந்த புத்தகம் வாசிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இந்த புத்தகத்தை இறுதியில ஒப்பிட்டு சொல்றேன். இந்த புத்தகம் இங்கேயும் அங்கேயும் எப்படி இருக்கு அப்படின்றத ஒப்பிட்டு சொல்றேன். இப்போ சின்னதா இந்த புத்தகத்தை பத்தி நான் உள்ள பேசுறேன், புத்தகத்துடைய கருவை பத்தி பேசுறேன். ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படியாவது பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஒரு எதிர்ப்பு வருது. சோவியத் ரஷ்யாவிலேயே இந்த ஒரு எதிர்ப்பா அப்படின்ற கேள்விதான் எனக்கு வந்தது. லெலின் அவர்கள் தான் சொல்லுவாங்க, ஏகாதிபத்தியமும் போரும் பிரிக்க முடியாத இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்க போர் நடக்குது, போர் பதட்டம் நடக்குது. அந்த சூழல்ல கல்வி எப்படியாவது நம்ம பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கணும், அவங்க எதிர்காலத்தை நம்ம கேள்விக்குறி ஆக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நபர் அந்த
எப்படியாவது நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கல்வி கத்துக் கொடுக்கணும்னு சொல்லி உள்ள வர்றாரு. அவர் தான் ஆசிரியர். அவர் வரும்பொழுது அங்க இருக்கிற அந்த பாப்புலர் மரம், அந்த மரத்துக்கு உரிமையாளரே அந்த ஆசிரியர் தான். ஒரு ஒரு குதிரையை கட்டி வைக்கக்கூடிய ஒரு குடிசை இருக்கிறது. அந்த குடிசைக்கு பக்கத்துல களிமண்ணால செவுரு செஞ்சு, பிள்ளைங்க வந்து குளிர்காலத்துல நடுங்கி கொண்டே இருப்பார்களே என்பதற்காக அடுப்பு மூட்டி, அந்த அடுப்பில் தீ மூட்டி, அப்படியெல்லாம் மாணவர்களை படிக்க வைக்கிறாரு. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு எல்லாரும் பள்ளிக்கூடத்தை வந்தாச்சு. அப்படி வந்திருக்கும் பொழுது ஆசிரியர் அமைதியாவே இருக்கிறார். எல்லோரும் தொப்பியை கழட்டுங்கள் என்று சொல்கிறார். ஏன் என்று மாணவர்கள் கேட்கும் பொழுது, இன்று நம்முடைய குரு லெலின் அவர்கள் இறந்து விட்டார்கள், அவருக்காக நாம் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று ஆசிரியர் சொல்கிறார். பொழுது அங்கிருந்த அந்த பெண் கேட்கிறார், நீங்கள் லெலினை சந்தித்திருக்கிறீர்களா என்று. இல்லை, அத்தகைய வாய்ப்பை நான் இழந்து விட்டேன். எனக்கு இதை படிக்கும்போது ரெண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் என் கண்முன் வந்து போனார்கள். நான் பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இறந்து விட்டார்கள். இந்த செய்தி கேட்டு நாங்கள் பள்ளிக்கூடத்தில் கூடியிருக்கும் பொழுது எங்களை மௌன அஞ்சலி செலுத்த சொல்லியிருந்தார்கள். அந்த நிகழ்வு என் கண்முன் வந்து சென்றது. சமீபத்தில் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் காலம் சென்ற செய்தி எனக்கு வந்து நமக்கு எல்லாம் தெரியும். அந்த செய்தியும் வந்தது. இப்படிப்பட்ட ஆகச் சிறந்த மனிதர்களை நாம் இன்னும் இவ்வாறான பெருநகரங்களில் இருந்து கொண்டு பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கம் வந்தது. இந்த வரிகளை நான் படிக்கும் பொழுது அந்த ஆசிரியர் சொல்கிறார், இல்லை, நான் பார்க்கவில்லை, பெரிய ஒரு தவறு செய்து விட்டேன், நான் பார்த்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் பார்க்க முடியவில்லை என்று சொல்கிறார். மாணவர்கள் எல்லோரும் அஞ்சலி செலுத்துகிறார்கள். அப்பொழுது அந்த அந்த அல்தினா, அந்த பெண்மணி சொல்கிறாள், தொழுதொழுவென, அதாவது லூசான சட்டை, தொழுதொழுவென்ற ஆடையில் கைகளை இரண்டையும் கட்டியவாறே லெலின் எங்கள் முன் படமாக மாற்றப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியாக இந்த கதை வந்து அப்படியே நகருது. எப்படி அந்த பள்ளிக்கூடம் உருவாச்சு, அந்த ஆசிரியருக்கும் அந்த பெண்ணுக்குமான அந்த ஆசிரியர் மாணவருக்கான அந்த உறவு எப்படி நீடிச்சிச்சு அப்படின்றத வந்து ஒவ்வொருவரும் சொல்ல சொல்ல நாம் கேட்போம். இடையிடையே நானும் பேசுகிறேன். இப்பொழுது தென்னிந்தியாவின் முதல் பட்டதாரி பேராசிரியர் ராதா அம்மா அவர்களை இந்த புத்தகம் தொடர்பான கருத்தினை வழங்க அழைக்கின்றேன். பகிர்வு குழும நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரு தம்பி மணிகண்டன், கண்ணனின் மைந்தன் மணிகண்டன் இந்த கூட்டத்தை வழி நடத்துகிறார், நெறிப்படுத்துகிறார். அவர் சொன்ன கருத்துக்கள், முன்னுரைகள் எல்லாமே நல்லா இருந்தது. முதற்கண் தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமுமே நாம் படிக்கின்ற ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை, அனுபவங்களை நமக்கு தருகிறது. அந்த விதத்திலே இந்த முதல் ஆசிரியர் புத்தகம், இந்த ஹெட்டிங்கை பார்த்த உடனே நினைச்சேன், இது ஒரு கட்டுரை தொகுப்பா இருக்குமோ, அவங்கவுங்க ஆசிரியரை பத்தி அனுபவமா எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். இல்லைன்னா யாராவது ஒருத்தருடைய அனுபவ பகிர்வா இருக்குமோ நினைச்சேன். ஆனால் உள்ள படிக்கிறப்ப தெரிந்தது இது ஒரு குறுநாவல். அதுவும் ரஷ்ய மொழியிலிருந்து இரா பாஸ்கரன் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நாவலை படிக்கிற பொழுது அவர் தம்பி மணிகண்டன் சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியர் மாணவர் உறவை பற்றி இந்த நூல் சொல்கிறது. ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறது. ஒரு பெண்ணின் குமுறலை பற்றி சொல்லுகிறது. அது மாதிரியே அந்த பெண் எழுதுகிற ஒரு கடிதத்தின் வாயிலாகத்தான் இந்த நாவல் முடிகிறது. அது இந்த கடிதம் வாயிலா நாவல் எழுதுவதற்கு ஒரு முறையே சொல்லுவாங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல சொல்லுவாங்க. அது என்னன்னு எனக்கு தற்போது மறந்து போச்சு, டக்குன்னு வரல. தம்பி மகேந்திரன் எபிஸ்டோலரியா? அந்த 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 முறைப்படிதான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா கடிதத்துல அவருடைய வாழ்க்கை முறை எல்லாத்தையும் சொல்றார். அவர் ரொம்ப ஒரு பெரிய விஞ்ஞானியாக, அந்த எலினா என்ற பெண் இந்த ஊருக்கு போறாங்க, ஒரு பெரிய விஞ்ஞானியாக போகிறார். அப்படி போறப்ப அவங்களுக்கு பழைய ஞாபகம் வருது. அங்க ரொம்ப நாளா இருக்கணும்னு போறாங்க, ஆனா இருக்க முடியல. ஏனென்றால் தன்னுடைய ஆசிரியரை பார்க்கிறார். அந்த ஆசிரியர் ரொம்ப வயசாகி எலும்பும் தோலுமா இருந்து, கடைசியில அவர் தபால்காரராக அங்க இருக்கிறாரு. வர சொன்னா வராம அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவங்க இருக்கணும்னு நினைச்சவங்க முன்னாடியே போயிட்டு, அங்கிருந்து போயிட்டு அங்க இருக்கின்ற ஒருவருக்கு கடிதம் எழுதுவதாக அந்த கடிதத்துலதான் இந்த நாவல் முழுக்க முழுக்க இருக்கிறது. அதுல முதலாவதாக அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அந்த குல்ஷேன் என்கின்ற பெரியவர், அவர் ஊரெல்லாம் கூட்டி சொல்றார், இந்த குதிரை கொட்டகையில பள்ளிக்கூடம் வைக்கலாம் டிசைட் பண்றப்போ மக்கள் எல்லாம் மறுக்கிறார்கள்.
எதுக்கு பள்ளிக்கூடம்? விவசாயம் பண்ண போறோம், சாப்பாட்டுக்கு விவசாயம் இருக்கு. இது இருக்கிறப்போ இதை கற்றுக்கொண்டால் போதும். கல்வி என்பது அதிகாரிகளுக்கு தான் வேணுமே தவிர நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றார். உடனே அவர் என்ன சொல்றாரு, கவர்மெண்ட்ல இருந்து வந்த லெட்டரை எடுத்து காட்டுறாரு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு. ஸோ அந்த அரசு முத்திரையிட்ட கடிதத்தை காட்டிதான் மக்களை அவர் ஒத்துக்கொள்ள வைக்கிறார். அப்புறம் சரி, இதுக்கெல்லாம் என்ன பண்ண போற? நீ உன்னுடைய குதிரையை விற்க போறியா? எங்க கிட்ட எல்லாம் குதிரை கூட இல்லை விற்கிறதுக்கு அப்படிங்கிறார். அப்புறம் கடைசியில எனக்கு சம்பளம் கொடுக்க போறாங்க, நான் சம்பளம் வாங்க போறேன் அப்படின்ன உடனே அந்த சம்பளத்தை வைத்து கொண்டு நீயா என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தட்டையும் போய் பள்ளிக்கூடம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த எலினா என்ற பெண் சித்தியால் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ரொம்ப ஏக்கமா பாக்குறா. இவர் போய் ஒருத்தர் வீட்லயா போய் மாணவர்களை சேர்க்கின்ற பொழுது நம்ம வீட்டுக்கு இவர் வரமாட்டாரான்னு நினைக்கிறப்போ அப்படியெல்லாம் மாணவர்களை கூட்டிட்டு வந்து அந்த பாடங்களை, அந்த கல்வி கூடத்தை ஆரம்பிக்கிறார். அவர் தம்பி அழகா சொன்ன போது, அந்த லெனின் இறந்தப்போ எல்லாரையும் அந்த தொப்பியை கழட்டி விட்டு எல்லாரும் அவருக்கு அஞ்சலி செலுத்துங்கள் சொல்லக்கூடிய காட்சி. இந்த நாவல்ல அந்த எழுத்து நடை ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அந்த ஆசிரியரும் எலினாவும் சேர்ந்து 2 பிளம் மரங்களை நடுகிறார்கள். அப்ப அவர் சொல்றாரு, இந்த மரத்தை நம்ம இப்ப நடுறோம், எதிர்காலத்துல இது பெருசா வளரும், 2 சகோதரர்களை போல இருக்கும் அப்படின்னு. அவங்க திரும்பி அந்த வயசான காலத்துல விஞ்ஞானியா வர்றப்ப பார்க்கிறார்கள். அப்பொழுது அந்த குன்றில் மீது அந்த 2 மரங்கள் இருக்கு. அதே மாதிரி அந்த ஊரினுடைய இயற்கை காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை தாண்டி அந்த ஆசிரியர் இந்த பெண்ணிடத்திலே காட்டுகின்ற அக்கறை, அதாவது அந்த சித்தி என்ன பண்றாங்க, திடீர்னு அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதுவும் ஒரு வயசானவருக்கு 2ஆம் தாரமாக. சித்தி கொடுமை தாங்க முடியல, படிக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்போ இதை தெரிந்து கொண்டு ஆசிரியர் அந்த குழந்தையை தன்னோட வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த குழந்தையை பாதுகாக்கிறார். உடனே அந்த சித்தி ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கிட்ட போய் இவர் முடியாதுன்னு அவங்களை எதிர்த்து போராடுனா கூட இவரையும் அடிச்சு போட்டுட்டு கடைசியில அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க குதிரையில. இவர் பின்னாடி ஓடி போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு, மறுபடியும் அடிச்சு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இவள் சென்று அந்த வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. 1-2 நாட்கள் அங்க இருக்கா. அவள் முழுமையாக அங்கே சீரழிக்கப்படுகிறாள். அந்த இடத்துல அவருடைய முதல் மனைவி எதுவுமே பேசாம அமைதியா மௌனமாக இருக்கிறாள். அந்த மௌனமான கண்கள், அவ கண்கள்ல எப்பவும் ஒரு சோகத்தை பார்க்க முடிந்தது. எல்லாத்தையுமே ரொம்ப மௌனமா, ஏன்னா அந்த அம்மாவால ஒன்றும் பண்ண முடியல, கணவன் பண்ணுகிற அராஜகத்துக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் 2வது நாள் எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கணும்னு அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, உருக்கமாக இருந்தது. அந்த குடிசையில இருந்து போறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அந்த குச்சியை வச்சு அவ கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுத்து கையில எல்லாம் விரல் நகத்துல எல்லாம் ரத்தம் வர வரைக்கும் பண்ணி கடைசியில பொழுது விடிஞ்சிருது. அவளால தப்பிக்க முடியல. ஆனா இந்த ஆசிரியர் போய் அந்த மிலிட்ரி காவல்துறை ஆளுகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து அவளை அவனுடைய கணவனிடத்திலிருந்து மீட்டு, அப்போ அந்த மீட்பதற்கு முன்னாடி அவ நினைச்சுக்கிறான். அந்த வரிகள் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி வசவுகளையும் திட்டுகளையும் அடிகளையும் வாங்கி கொண்டு மனித மேன்மை என்ன என்று தெரியாமல் கல்லறையிலே தூங்கி கொண்டிருக்கிற பெண்கள் எல்லாரும் எந்திரிச்சு வாங்க கல்லறையில இருந்து, இந்த வரிசையிலே நான் கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்வதாக அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த காட்சிகள் எல்லாம். அதே மாதிரி அவ குதிரையில ஆசிரியரால் மீட்கப்பட்டு வருகின்ற பொழுது இந்த முதல் மனைவி அப்பதான் ரொம்ப திட்டுறா தன்னுடைய கணவனை. அந்த நேரத்துலதான் அவ ஏதோ சுதந்திரம் பெற்றவளாக இருக்கிறாள். அதுக்கப்புறம் அவ போறா. அதே மாதிரி அந்த ரயில் நிலையத்திலே ஆசிரியரை விட்டு போறப்ப இவ மனசுல அவரை காதலிக்க தொடங்கி விடுகிறார் ஆசிரியரை. ஸோ அந்த முதல் காதலை பற்றி அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திரும்பி வர்றப்போ ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ட்ரெயின்ல போறப்போ அந்த திடீர்னு ஒரு ஒரு மிலிட்ரிக்காரர், ஒரு காலை இழந்தவர் கூட வர்றாரு. ஆனா அந்த ட்ரெயின்ல இருந்து அந்த ட்ரெயின் போய்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ரொம்ப தூரத்துல அந்த ஆசிரியர் நிக்கிற மாதிரி இருக்கு. உடனே அந்த அபாய சங்கிலியை பிடிச்சு நிறுத்தி இறங்கி ஓடி போய் பார்த்தா ஆனா அது அவர் இல்லை. ஸோ அந்த காட்சியெல்லாம் ரொம்ப உருக்கமாக இருந்தது. எல்லாத்தையும்
இப்படி ஒவ்வொரு காட்சியாக இந்த குறுநாவலிலே விளக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த அந்த நடை, பெண்ணினுடைய உணர்வுகள். ஸோ கல்விதான் ஒருவரை நல்ல முறையிலே நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் என்பதை ரொம்ப நல்லா இந்த நாவல் விளக்கி இருக்கிறது. மகளிர் தினத்தை ஒட்டி மகளிர் கல்வியை, பெண்ணிய சிந்தனைகளை, ஒரு ஒடுக்கப்பட்டவரின் குரல்களை இந்த நாவல் மூலமாக உணர முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு அரிய நாவலை படிப்பதற்கு வாய்ப்பளித்த பகிர்வு குழுமத்திற்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க அம்மா. உங்களுடைய உரை மிகவும் சிறப்பா இருந்தது. உண்மையிலே மகளிர் தினம் கொண்டாடப்பட இருக்கிறது. சில நாடுகளில் கொண்டாட தொடங்கியிருப்பார்கள். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் அதை காத்திட வேண்டும், மண் பயனுற வேண்டும் என்று பாரதி எழுதியிருப்பார். அதே போல மலைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்வாய் போய்வாய் என் புதல்வி, கடிகாரம் ஓடும் முன் ஓடு, என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு என்று அந்த பாடலையும் எழுதியிருப்பார். இந்த பெண் அதே அண்டை வீட்டு பெண்களோடு தான் சாணம் பெருக்க செல்கிறாள். அப்படி சாணம் பெருக்க செல்கின்ற பொழுது அந்த ஆற்றங்கரையை கடக்கின்ற பொழுதுதான் அந்த ஆசிரியரை முதல் முறையாக பார்க்கிறார். தூரத்திலிருந்து அப்படி பார்க்கும் பொழுது களிமண் பூசப்பட்டு இருக்கிறது அந்த ஆசிரியருடைய உடல். இவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்து விட வேண்டும் எல்லோரும் நினைக்கிறார்கள். அப்பொழுது ஆசிரியர் கேட்கிறார், நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீர்கள் என்று, ஏன் இங்கு வந்தீர்கள் என்று. அந்த அல்தினா சொல்றாங்க, இங்கு இருப்பவர்களிலே வயது மூத்தவள் நானாகத்தான் இருந்தேன், அதனால் நான் தான் பேச வேண்டும் என்பதால் நாங்கள் எறும்பு இருக்க போகின்றோம் என்று சொன்னார். அப்பொழுது அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை வருகிறது, நானும் இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தோழியிடம் சொல்கிறார். நாம் ஏதாவது இவர்களுக்கு செய்துவிட வேண்டும் என்று. அவர்கள் மறுக்கிறார்கள். அப்பொழுது தான் பொறுக்கிய, தான் சேமித்த அந்த அத்தனை சாணங்களையும், சாண எருட்டிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அந்த அவர் உருவாக்கிய அந்த குடிலுக்குள் கொட்டிவிட்டு வெளியே வந்து, ஏன் நாம் இப்படி செய்தோம் என்று கூட எண்ணாமல், சித்தி நம்மை அடிப்பாரே, இது நமக்கு அது பழகி விட்டது, அடி வாங்குவதோ திட்டு வாங்குவதோ பழகி விட்டது. அது ஏனோ தெரியவில்லை, பெண்கள் அடி வாங்குவதையும் திட்டு வாங்குவதையும் வசவுசல் கேட்பதையும் ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அதையெல்லாம் பெண்கள் எதிர்க்க வேண்டும். குறிப்பாக கிராமப்புறங்களில் வாழக்கூடிய பெண்கள் எதிர்க்க வேண்டும். இந்த பெண் அதை சகித்து கொண்டு காடு முழுக்கையும் தேடுகிறாள். கால்நடைகள் முழுமையும் மேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சாணங்களை என்னவோ பூமி தாய் விழுங்கி விட்டாலோ இந்த நேரம் பார்த்து என்று எண்ணிக்கொண்டே இருட்டிய பொழுதில் வீட்டுக்கு வருகின்ற பொழுது, ஏன் இவ்வளவு தாமதம் என்று சித்தி கேட்கிறாள். அப்பொழுது நம் தோழியர்கள் எல்லாம் இங்கு சொல்லிவிட்டார்களே என்று எண்ணி அச்சமுற்ற அந்த கணம் தன் சித்தி அடித்து விடுகிறார். அந்த காட்சிகளை அங்கு பதிவு செய்கிறார் அந்த பெண். அடுத்ததாக இந்த கதையில் இன்னும் பேசுவதற்கு நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. மீதமுள்ள நிகழ்வு குறித்து பேச வருகிறார் ஆசிரியர் ராமனையா அவர்கள். ஐயா அவர்களை உரை வழங்க அழைக்கிறேன். ஐயா, நான் இணைப்புல இருக்கேன், நான் பேசுறது கேக்குதுங்களா? மணிகண்டன், நீங்க பேசுறது கேக்குது. ராமன் சார் தான் மியூட்ல இருக்காரு. ஆனா கேக்குதா இல்லீங்களா? இப்பதான் கேக்குது, பேசுப்பா. இப்ப கேக்குதா? இப்பதான் கேக்குது. சிறப்பு சிறப்பு. பொன்னின் குவி எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை, மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை, அந்த மாறன் அழகு எனக்கு வேண்டியதில்லை, கன்னி தமிழ் எனக்கு வேண்டுமையேடா, உயர் கம்பன் கவி எனக்கு வேண்டுமையேடா, நூல்கள் கனி தமிழில் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும். பகிர்வு தோழமை உறவுகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வானது வாரம் வாரம் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த புத்தகத்தை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய பகிர்வு குழுமத்துடைய நிகழ்வானது. அந்த வகையில நம்முடைய தம்பி மணிகண்டன் அவர்களை நான் சென்ற மாதம் இந்த போராட்டத்துல பார்த்தேன். மணிகண்டனை பத்தி ஏற்கனவே ஒரு யூடியூபோடைய வீடியோவில் பார்க்கும்போது நம்முடைய இவர் பேசியிருந்தார். அவர் பேசும்போது அதை கேட்கும்போது இந்த பேச்சு போட்டியில் மிக சிறப்பாக மணிகண்டன் அவர்கள் பேசியிருக்கின்றார். பார்வை உள்ளவர்கள் கூட படிக்காத புத்தகங்களை கரண் கார்கி அவர் சொன்னார். சரிங்களா? கரண் கார்கி அவர்கள் சொல்கின்ற போது பார்வைகள் உள்ளவர்களை காட்டிலும்
பார்வையற்ற மணிகண்டன் அவர்கள் மிக சிறப்பாக நிறைய புத்தகங்களை படித்து அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு அவரை பத்தி நல்லா பேசியிருந்தார். அப்ப அந்த மணிகண்டன் யாருன்றது எனக்கு தெரியாது. எதிர்பாராத விதமாக நான் அந்த போராட்டத்துக்கு போகும்போது தம்பி மணிகண்டனை பார்த்தேன். இப்போ மணிகண்டன் கேட்டோடனே நான் கேட்டேன், மணி நீயா பாது அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னேன், ஆமாண்ணே நான் தான் சொன்னாம்ல. சரி பார்த்தோன்னே அப்புறம் நீங்கள் சரி நாங்களும் வார வாரம் பகிர்வு இது மாதிரியான குழுமம் வச்சுருக்கோம், ஸோ உங்களுடைய என்ன கொடுங்க நான் வரீங்களா நிகழ்ச்சிக்குன்னு கேட்டேன். ஆனால் அடுத்த மாத்திரத்தில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நிச்சயமாக நான் வரேன், எனக்கு புத்தகம் படிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாப்புல. சார் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னாப்புல, அப்புறம் யார்கிட்ட பேசுறீங்கன்னு கேட்கும்போது சொன்னாப்புல, இந்த ஆண்டு மட்டுமே இந்த ஆண்டு சென்ற ஆண்டு நினைக்கிறேன் ஏறத்தாழ தன்னுடைய பேச்சால் மட்டுமே 20,000 ரூபாய் பரிசாக பெற்றிருக்கிறேன். உண்மையிலே அது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம போட்டியில பங்கு பெற்பதும்ன்றது ரொம்ப குறைவு. அப்படி பங்கு பெற்றாலும் கூட பரிசு வாங்குவது என்பது மிக சிறப்பான விஷயமாக இருந்தது. கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் இந்த வருஷம் மட்டுமே நான் பரிசாக பெற்றிருக்கேன்னு சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது மாதிரி ஆள் தான் நம்முடைய பகிர்வு குழுமத்திற்கு தேவை என்ற அடிப்படையில தம்பி கிட்ட கேட்டேன், வரீங்களான்னு கேட்டேன். கேட்டது மட்டும் இல்லாம இந்த வாரம் போட முடியுமான்னு கேட்ட உடனே உடனே நிச்சயமாக நான் இதை சிறப்பா செய்யறேன்னு சொன்னாப்ல. சொன்னது மட்டும் இல்லாமல் மிக சிறப்பாக இதுவரை இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நம்முடைய தம்பி தொகுத்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். தம்பி அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் சிறப்பான வணக்கத்தினை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பேச்சை தொடங்குகின்றேன். ஒரு அழகாக ஒரு கவிதை சொல்வார்கள், புத்தகத்தில் புழுவாக தொடங்குகிறவர்கள் தன் வாழ்வினை தொடங்குகிறவர்கள் பட்டாம்பூச்சியாக தன்னுடைய வாழ்வினை மிளரச் செய்வார்கள் என்பது ஒரு புது கவிதை. அந்த கூற்றுக்கிணங்க யாரெல்லாம் புத்தகத்தில் மூழ்குகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடித்து தன்னுடைய வாழ்வில் பறப்பார்கள் என்பது எவ்வித ஐயமும் இல்லை. அதுக்கடுத்து இந்த முதல் ஆசிரியர் நூலை பற்றி சொல்லுகின்ற போது, இந்த நூல் முதல்ல தொடங்குகின்ற போது நாம் ஒரு மாணவர்கள் மாதிரிதான் இந்த நூலை வாசிக்க நம்மால் முடியும். ஆனால் வாசிக்க தொடங்கி முடித்த பிறகு நம்மால் ஒவ்வொருவரும் தான் ஒரு ஆசிரியராகத்தான் இந்த நூலை விட்டு நம்மால் வெளிவர முடியும். அந்த அளவிற்கு மிக சிறந்த நூல். நிறைய முறை நான் இந்த நூலை கேள்வியுற்றிருக்கிறேன். முதலாசிரியர் என்பது மிகச்சிறந்த நூல் என்றெல்லாம் கேள்வியுற்றிருக்கிறேன். ஆனாலும் கூட இந்த நூலை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படவில்லை. தம்பி மணிகண்டன் இந்த நூலை நமக்கு வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். இந்த நூலை படிக்கின்ற போது எனக்கு நிறைய பேர் கதையை சொல்லியாச்சு, மேடம் சொன்னாங்க, தம்பி சொன்னாரு. ஆனாலும் கூட என்னை மனதை பாதித்த சில கருத்துக்கள் இதுல சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த அல்தீனா இருக்காங்க இல்லையா, அந்த அல்தீனா அந்த திருமணமாகி அந்த இரவு தவிப்பு இருக்குங்களா, அந்த மேடம் கூட சொன்னாங்க, ராதாபாய் மேடம் கூட அந்த சொன்னாங்க, அந்த தவிப்பு இருக்கு பாருங்க, பிடிக்காத ஒருவரை திருமணம் செய்து விட்டு அந்த இரவு அந்த குடிசையில் தங்குகிற நிலை இருக்கு பாருங்க, அந்த நிலை படிக்கின்ற போது எப்படியாவது இந்த தாப்பாலை கழட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த முடியல, கட்டிட்டு இருக்கு, நூல் போட்டு கட்டி அந்த கயிறு போட்டு கட்டிருக்கு. சரி மேல போயிடலாமான்னு பாக்குறாங்க, அதுவும் முடியல. கீழே பள்ள நோண்டி பாக்குறாங்க, அதுவும் சாத்தியம் இல்லை. ஆனாலும் என்ன செய்யறாங்க, தன் முயற்சி என்ன செய்யல, கைவிடாம நோண்டி பாக்குறாங்க. தன்னுடைய விரல்ல அந்த ரத்தம் கசியுது. ஆனாலும் ஏதோ சத்தம் கேக்குது. ஆனா நோண்டி பார்த்து அவங்க அதிகாலை ஆகிடுது. அதிகாலையில் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு கேக்குது. அந்த சவுண்டு கேட்ட உடனே என்னன்னு பாக்குறாங்க, அந்த துல்சைன் அந்த ஆசிரியர் அது அந்த பெண்ணை அந்த வண்டியில மீண்டும் அந்த இடத்தை விட்டு அழைத்து செல்கின்ற காட்சி இருக்கு பாருங்க. அது நம்ம படிக்கிற எல்லாருக்குமே நம்முடைய மனதிற்குள் ஐயோ அந்த பெண்ணு எப்படியாவது தப்பிச்சு, ஏன்னா அந்த பெண்ணை அல்தீனாவை அந்த ஆசிரியர்கிட்ட கொண்டு வராங்கல்ல, அந்த காட்சி இருக்கு பாருங்க. அந்த துல்சனுக்கு படுற பாடு இருக்கு பாருங்க, அப்படியே கையில காலில் ரத்தம் செம்ம அடி இருக்கும் அந்த கைகளிலும். ஆனாலும் கூட அவர் என்ன பண்ணுவார்னா அந்த அல்தீனாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் நினைக்கிறாரு. ஆனாலும் முடியவில்லை, ஏன்னா பயங்கரமான அடி. அந்த அடியிலிருந்து தான் தப்பிச்சு அல்தீனாவை தன்னுடைய சித்தி வீட்டுக்கு கொண்டு அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த நிகழ்வை நமக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும் அதை படிக்கின்ற போது. ஏன்னா கால்கள் ரத்தம், அதை மீறி ஆனாலும் அவர் அடுத்த நாள் போயிட்டு அந்த பெண்ணை காப்பாற்றுறாரு பாருங்க.
காப்பாத்தி கொண்டு வந்து அல்தினா நீ எப்படியாவது படிக்கணும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இவரு சொல்லுவாரு, நெல்சன் மண்டேலா சொல்றாரு, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதம் என்று சொன்னால் அது கல்விதான். இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி எதுன்னு கேட்டா அது கல்விதான் சொல்லுவாங்க இல்லையா. அந்த கல்வியை நீ எப்படியாவது கற்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த பெண்மணிய அந்த பெண்ணை அல்தீனாவை என்ன செய்யறாங்க, அந்த தொடர் வண்டியில ஏற்றி அனுப்பும் போது அந்த அவங்க அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் அந்த பெண்ணுக்கு. எப்படியாவது நம்ம அப்படியே ஒரு ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை மீறி அவங்க என்ன செய்யறாங்க, சரி ட்ரெயின்ல ஏத்தி விடணும்னு சரி இவருக்கு ஏதோ சொல்ல தோணும். அந்த அந்த விஷயம் அல்தினா அப்படின்னு ஒரு குரல் கேட்கும் பாருங்க. அந்த குரல் கேட்டு அந்த பெண் கேட்டு தவிக்கிற தவிப்பு இருக்காங்க, அது எல்லாமே நமக்குள்ள இருக்கும். அவர் அந்த ட்ரெயின் போக 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 அவர் சொல்லுவார், அல்தினா அல்தினான்னு கத்திட்டு இருப்பாரு. அந்த ஒரு குரல் மட்டும்தான் அவங்களுக்கு, ஆனா அவர் ஏதோ சொல்ல துடைக்குது, சொல்ல தோணுதுன்றது மட்டும் அவரால் நம்மளாலும் தோணுது. அவங்களும் அந்த பெண்மணியும் அந்த சின்ன பெண்ணும் அதை புரிஞ்சுக்குவாங்க. அதை படிச்சு முடிச்சிட்ட பிறகு அதெல்லாம் உண்மையிலே இந்த நிகழ்வெல்லாம் படிக்கின்ற போது இந்த கல்வி என்பது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள் இந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை விட ஒரு கொடுமையான காட்சி ஒண்ணு வருங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு ஊருக்கு போய் அறிவிப்பு சொல்றதுக்காக போவார். அப்போ வந்து அவர்கிட்ட குதிரை இருக்காது. ஒரு வயசான பாட்டி தாத்தா இருப்பாங்க. அந்த தாத்தா பாட்டி கிட்ட கேட்பாரு, இந்த குதிரை கொஞ்சம் கொடுங்க, குதிரை கொடுங்கன்னு சொல்லிட்டு போவாரு. அந்த தாத்தா பாட்டியும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவர் வர்றதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிடும். அந்த இரவு நேரம் ஆயிடும். ஐயோ, அப்ப கூட அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த குதிரை கிடைக்காதான்னு நினைக்க மாட்டாங்க. ஐயோ, இந்த தம்பி வந்து ஏதாவது மாட்டிக்குவாங்களா? ஏன்னா இந்த இடம் ஃபுல்லா ஓனா இருக்கிற பகுதி, இந்த ஸ்டெபி புல்வெளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புல்வெளி பகுதி. அப்போ அந்த தம்பிக்கு எதனா ஆயிடுமான்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஓநாய்கள் எல்லாம் கத்தும். அப்ப அவங்க நினைப்பாங்க, இந்த ஓநாய்கள் ஏதோ குறி வைத்து விட்டது அப்படின்னு நினைக்கின்ற போது அந்த தாத்தா மட்டும் என்ன பண்ணுவாருன்னா வெளியே போய் பார்ப்பாரு. இவர் வந்து குதிரையில வந்து இறங்கும்போது அப்படியே அந்த குதிரை வண்டியில தூக்கி வந்து அப்படியே ஒரு உள்ளத்துக்கு போடுவாரு. ஐயோ, அப்படி அந்த தாத்தா பாட்டி கேட்கற நிகழ்வு இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏம்பா இந்த நைட்ல வரணுமா, ஏன் நாளைக்கு கூட வரலாமேன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவாரு, இல்ல நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொல்லிட்டேன், அந்த குழந்தைகள்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க, அப்ப நான் அந்த குழந்தைகளுக்கு நான் பதில் சொல்ல இருக்கேன்லவா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த நிகழ்வு இருக்கு பாருங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை எப்படி உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுது. இது மாதிரியான ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்முடைய நம்முடைய மனதை தொடுகின்ற வகையிலே உண்மையிலே மிக சிறந்த நூல். இந்த நூலை படிப்பதற்கு வாய்ப்பு வழங்கிய பகிர்வு குழுமத்திற்கும் தம்பி மணிகண்டன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாங்க ஐயா, நன்றி. உங்களுடைய உரை சிறப்பா இருந்ததுங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இந்த புத்தகத்துல அவங்க சொல்லியிருந்தாங்களே, ஐயா சொல்லியிருந்தாங்களே, ரத்தம் வர வர வந்துட்டு அந்த தரையை தோண்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப கஷ்டமான ஒண்ணுதான். அது ஒரு பெண், பொதுவா பெண்ணை பத்தி சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஒரு பெண்ணிய சிந்தனைவாதி அப்படிங்கிறதுனால இந்த புத்தகம் எனக்கு என்னோட ரொம்ப ஒன்றிடுச்சு. பொதுவா பெண் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு அணையை போல, தனக்கு எவ்வளவு அழுத்தம் வந்தாலும், நீர் அழுத்தம் வந்தாலும் அந்த அழுத்தத்தை உள்வைத்துக் கொள்வார்கள். தன்னை மீறி அழுத்தம் வந்தால் அணை உடைக்கப்படும், அப்படியாப்பட்டதுதான் பெண்ணின் மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அந்த பெண் வந்து அந்த அந்த கீழ் இருக்கிற இறுகி போக்கிட்டு இருக்கின்ற அந்த தரையை எப்படியாவது தகர்த்தெறிய வேண்டும் என்றுதான் நினைக்கிறாள் அந்த பெண். அதான் முடியலை. ஆனால் அந்த கயிறை தொட்டு விடும் அளவிற்கு அந்த பெண் வந்து அந்த முயற்சி பண்றாங்க, அதுக்குள்ள விடிஞ்சிடுது. கதறல் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்ணின் கதறல் தானே எந்த பக்கமும் நமக்கு கேட்கும். அந்த குதிரை வண்டியில உண்மையிலேயே போகும் பொழுது அப்படியான ஒரு கதறல் தான் இருக்கும். ஒரு பக்கம் குடும்பத்திலயும் பிரச்சனை, இப்படி வெளியே வந்தா இங்கேயும் பிரச்சனை. இந்த ரயில் நிலைய காட்சியை ஒவ்வொருவரும் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு காட்சி ஞாபகம் வந்து, இந்த புத்தகம் தாண்டி வெளியே நான் சிந்திச்சு பார்க்கும்போது, அயலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இணைய தொடர் ஒன்று வந்திருந்தது. அந்த தொடரும் இந்த புத்தகத்தையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். கிட்டத்தட்ட இரண்டுமே ஒரு பெண் கல்வியை பேசக்கூடிய ஒன்றாகத்தான் அமைந்திருக்கிறது. அந்த அயலிலையும் அந்த பெண்ணை வந்துட்டு எப்படியாவது நீ படிச்சுட்ட பிள்ளை, நீ வந்து போ வெளியூருக்கு போய் படி அப்படின்னு சொல்லி
இரவு நேரத்துல எல்லா ஆண்களின் கண்களின் மண்ணை தூவி விட்டு அந்த பெண்கள் வந்து பேருந்துல ஏத்தி வழி அனுப்பி வைப்பாங்க. அது போல இங்கு அத்தனை அடக்குமுறைகளையும் தகர்த்தெறிந்து விட்டு அந்த ஆசிரியர், நீ போமா, நீ போய் படிமா, நீ படிச்சு வாமா அப்படின்னு சொல்லி அத்தனை இன்னல்களையும், தனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை இன்னல்களையும் தவிர்த்து தகர்த்து அந்த பெண்ணை வந்து ரயில்ல ஏத்தி அனுப்புறாங்க. நமக்கு இருக்கும் இல்லையா, சொந்தக்காரங்களை யாரையாவது ஒருத்தவங்களை அனுப்பி வச்சாலே ஒரு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அத்தனை நாளாக தன்னிடத்தில் படித்த ஒரு மாணவி, தாம் மூலமாக இந்த உலகத்தை அறிந்த ஒரு மாணவி இன்று இந்த ஒரு புதிய உலகத்தை காண இருக்கிறாள். அவளுக்கு நம்ம எவ்வளவு அறிவுரை சொல்ல முடியுமோ அத்தனை அறிவுரை சொன்னாலும் இது பத்தாது, இன்னும் உன்னிடத்தில் அறிவுரை சொல்ல இருக்கிறது. ஆனால் இந்த தருணத்தில் இந்த பயணம் தொடங்க இருக்கிறது, உன் பயணத்தை நீ நன்றாக மேற்கொள் என்று அந்த ஆசிரியர் வந்து வழி அனுப்பி வைப்பாங்க. இன்னமும் இந்த புத்தகத்தில் தொடாத பகுதிகள் நிறைய இருக்கிறது. ஐயா செல்வம் ஐயா அவர்களை தொடர்ந்து உரையாற்ற அழைக்கிறேன். இன்றைய கூட்டத்தின் நெறியாளர் மணிகண்டன் அவர்களே சிறப்பாக நெறிப்படுத்திட்டு இருக்காரு. இது எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் அம்மா ராதாபாய் அம்மா அவர்களே, ராமன் ஆசிரியர் அவர்களே மற்றும் உள்ள அன்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகம் வந்து முதல் ஆசிரியர், எனக்கு என்ன தோணுதுன்னா, முதல் ஆசிரியர்ன்னும் போது எல்லாருக்கும் ஒரு முதல் ஆசிரியர், முதல் வகுப்புல இருந்த ஆசிரியர் தான் முதல் ஆசிரியர். அந்த முதலாசிரியரை நம்மளால மறக்க முடியாது. இந்த கதைக்கு அப்புறம் வர நான் முதலாசிரியர் நமக்கு முதலா இப்போ சின்ன குழந்தைகள் கூட என்ன மாவட்ட ஆட்சியராரு, என்ன நீதிபதியாருங்க, என்ன பெரிய பேராசிரியராருங்க, என்ன இருந்தாலும் தன்னுடைய குழந்தைய, அவங்களுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்காது. என் டீச்சர் என்ன சொன்னாலும் அதுதான் நான் கேட்பேன். இது தப்புன்னு சொன்னாங்க டீச்சர், அது சரி தவறாக ஒன்று கூட அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம திருத்த முயற்சி பண்ணோம்னா கூட அது என்ன செய்யாது, கேட்காது. எங்கள் டீச்சர் தான் சொன்னாங்க. அந்த மாதிரி முதல்ல ஆசிரியருங்கிறவங்க மறக்க முடியாதவங்க. இந்த கதை வந்து 1924 1946 இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் நிகழ்ந்த கதை. அந்த காலகட்டத்துக்கு போனோம் நம்ம. ரஷ்யாவில் நடந்த கதை, ரஷ்யாவில் நடந்த ஒரு வாழ்க்கை. அவங்க வந்து ஒரு படித்து வளர்ந்துட்டு அவங்க கடிதம், அந்த ஒரு ஊரில் அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆசிரியரை நினைவு கூறும் வகையில் அந்த கடிதத்தை எழுதுகிறாங்க. அந்த கடிதம் தான் அந்த கதையாக, அந்த வாழ்க்கை, தன்னுடைய கதையை சொல்கிறாங்க. எப்படி ஒரு கிராமம் வந்து பள்ளி இல்லாத, படிப்பறிவு இல்லாத, முற்றிலும் படிப்பறிவு இல்லாத ஒரு கிராமம்னு நீங்கள் பார்த்துக்கணும், அதை பார்க்கணும். அப்படி தான் படிப்பறிவு இல்லாத, சுத்தமாக படிக்காதவங்க நிரம்பிய ஒரு ஊரில் கல்வியை நம்ம கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அசாத்தியமானது. அதை ஒரு ஆசிரியர் செய்கிறார். அதுதான் அம்மா சொன்னாங்க, சரியாக சொன்னாங்க அம்மா. அந்த அரசாணையை காட்டித்தான் அந்த மக்களை படிக்கிறது. சரி, ஏதோ போட்டோம், அரசு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி. இந்த நீர், நிலம், இந்த சுதந்திரம் யார் கொடுத்தாங்க உங்களுக்கு? அரசாங்கம் தானே கொடுத்தது. அரசாங்கம் சொல்லுது இல்லை, அதை நீங்கள் செய்யணும் தானே அப்படிங்கிற கேள்விக்கு அவங்களால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அப்புறம் பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. அந்த பள்ளி ஒரு மலை அடிவாரத்தில் இருந்த ஒரு கிராமம். அது அந்த கிராமத்திலேருந்து அந்த மலை அடிவாரத்தில் இருந்த கிராமம் அது. அந்த கிராமத்திலேருந்து அந்த பள்ளி அமைந்த ஒரு கொட்டடை தான், குதிரை கொட்டடையை தான் பள்ளிக்கூடமாக மாற்றிருக்கிறாங்க. அது வரத்துக்கு ஒரு நடுவில் இடையில் ஒரு ஆறு இருக்குது. அதுக்கு அந்த பாலத்தை கூட இந்த ஆசிரியர் தான் கட்டுறார். பசங்களை வச்சுக்கிட்டு அந்த பாலம் கட்டுற இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப கடினமானது. அந்த ரஷ்யாவே குளிர் பிரதேசங்க, பனிக்காலத்தில் அப்படியே உறைஞ்சிரும் பனி. எப்படிங்க நமக்கு கடுமையான வெயில் இருக்கும், அந்த மாதிரி கடுமையான பனி நிறைந்த பிரதேசம். அந்த பனி கரைந்து நீராகிற காலம் தான் வசந்த காலம், அப்படியே மலர்கிற காலம். கொஞ்சம் வெயில் வரும், அந்த பனிலாம் உருகி ஆறாக ஓடும். அது மாதிரியான அந்த வசந்த காலம் தான் அவங்களுடைய எல்லா நல்ல காரியங்களுக்கு செய்கிறதுக்குமான ஒரு காலம் அது. அதில் ஒரு பாலம் கட்டுறாங்க. அது ரொம்ப ஊர் மக்கள் யாரும் ஒத்துழைக்கல. படிப்பு வாசனை இல்லாத ஊரில் நீங்கள் அறிவை ஊட்டுறது, படிக்க வைக்கிறேன், வாங்க பிள்ளைகளை அனுப்புங்க, பள்ளிக்கு அனுப்புங்க. நம்ம என்ன சொன்னாலும் நம்ம எல்லாம் என்ன சொல்ல, சலிச்சு போயிடுவோம். நம்ம ஒரு மாற்றத்தை ஒரு சாதாரணமாக நிகழ்த்த முடியாது. ஒரு ஒரு மாதிரியாக இருக்கிற சமூக ஒரு நிலையில் ஒன்றை நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை திடீர்னு வேறொன்றாக மாற்றுவது இது வந்து முடியாது. அதுதான் செஞ்சு காட்டுறாரு இந்த ஆசிரியர். படிப்பறிவு இல்லாத, படிப்பே இல்லாத ஒரு அதாவது
குலத்தொழிலை செய்து கொண்டிருக்கிற, விவசாயம் செய்துக்கிட்டு குதிரை மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது, இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரு கல்வியை பரப்புறது, கற்றுக் கொடுப்பது, அறிவு ஊட்டுவது என்பது ஒரு ஆள், அது கூட ஒரே ஆள், பல ஆசிரியர் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி கற்றுக் கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதை செய்கிறாரு. அது செய்து அதுக்கு இடையில நிறைய இடர்பாடுகள் வருது. அந்த அல்தினான்ற பெண் வந்து உங்களுக்கு தெரியும், தாய் தகப்பன் இல்லாத பெண்ணு. இந்த ஆசிரியர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த கிராமத்திலிருந்து தொலைந்து போன ஒரு நபருடைய மகன் அவர் இந்த இந்த கிராமத்துக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட நபர். ஆனால் அவரு ஒரு அர்ப்பணிப்போட, ஒரு ஆசிரியர்னா அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசிரியருக்கான இலக்கணமாக அவர் வாழ்ந்து காட்டுறார். ஆசிரியர்னா நம்ம கற்றுக் கொடுப்பது நின்று விடுகிறோம். பிள்ளைகளுடைய சுக துக்கங்களில் அவங்களுக்கு கல்வி கற்பதில் இடையூறுகள் வந்தால் பெற்றோர் மூலம் இடையூறு வரலாம், மற்றவங்க மூலம் இடையூறு வரலாம். அதெல்லாம் அந்த இடையூறுகளை தகர்க்கிறதுக்கு கூட இருந்து போராடுறது, அது ஒரு ஆசிரியராகவே இருந்து கொண்டு அதை போராடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை செய்கிறாரு. அந்த மாதிரியான ஆசிரியர் அவர் இந்த பெண் வந்து கொடுமை பாருங்கள், கடுமையான கொடுமை இருக்குது இல்லைங்களா? தாய் தகப்பன் இல்லாத குழந்தைய ஒரு ஒன்று விட்ட சித்தப்பா தான் குழந்தைய வளர்க்குறாரு. அதில் நிறைய கொடுமைகள், சித்தி குடும்பங்களுக்கு எல்லாருக்கும் நம்மெல்லாம் படிச்சிருப்போம், பார்த்துருப்போம், நிறைய கதைகளில் பார்த்துருப்போம். அதுதான் நடக்குது. அதை ஆசிரியராக இருந்து போகிறாரு. அதில் என்னென்னா, அந்த குழந்தைக்கு திருமணம் செய்யும்போது அது வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க, அதெல்லாம் கதையை சொல்லிட்டீங்க. அதை எதிர்த்து சண்டை போடுறாரு ஆசிரியர். சண்டை போடுறதுனால தான் அந்த பெண்ணுக்கு என்ன தோணுதுன்னா, ஆசிரியர் எப்படி நமக்கு வந்து அவர் முடிஞ்ச வரைக்கும் போராடுறாருல்ல தடுக்கிறதுக்கு, அது மாதிரி அந்த திருமணம் ஆகி அந்த வீட்டில் இருந்து நம்மளும் அந்த ஆசிரியர் எப்படி, அந்த ஆசிரியர் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால தான் அந்த தாக்கம் யார்கிட்ட அந்த பெண்ணுக்கு வருதுன்னா, ஆசிரியர்கிட்ட தான் வருது. நம்ம இறுதி வரைக்கும் ஒன்று சாகணும், இல்லைன்னா இந்த இதிலிருந்து விடுபடணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். வாழ்வா சாவாங்கிற ஒரு நிலையில் நம்ம போராடணும், கடைசி வரைக்கும் போராடணும். எப்படி நம்ம ஆசிரியர் துஷ்யன் எப்படி நம்மளை என்னை காப்பாற்றுறதுக்கு எப்படி போராடினாரோ அந்த மாதிரி நம்ம செய்யணுன்ற அந்த உந்துதல் வந்து ஆசிரியர்கிட்ட இருந்து தான் அந்த பெண்ணுக்கு வந்திருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டிலேருந்து, அந்த திருமணமான வீட்டிலேருந்து தப்பிக்க முயற்சிக்கிறாங்க. அந்த கதையெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, நல்லா சிறப்பாக சொன்னாங்க, 2 பேருமே சொன்னாங்க. அதுதான் அதில் என்னென்னா, அந்த தாக்கம் எங்கேருந்து வருதுன்னா ஆசிரியர்கிட்ட இருந்து தான் வருது. அப்போ ஆசிரியர் எப்படி இருக்கணும்? தாக்கம் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கணும். நல்ல விதமான ஒரு முன்மாதிரிகளை, அவங்களுக்கு போராடக்கூடிய உணர்வை அதை நம்ம கொடுக்கணும். அப்படிங்கிறது ஆசிரியர் எதை சொன்னாலும் மாணவர் கேட்பாங்க. சின்ன குழந்தையில பச்சை மண், வெள்ளை பேப்பர் இல்லைங்களா? வெள்ளை பேப்பரில் எதை வேணாலும் எழுதலாம், பச்சை மண்ணில் எதை வேணாலும் உருவத்தை செய்யலாம். அது மாதிரி தான் அந்த ஆசிரியர் வந்து அந்த மாணவிகளோடு சேர்ந்து 2 மரக்கன்றுகளை, பிளம்ஸ்னு மேடம் சொன்னாங்க, அந்த மரக்கன்றுகளை வைக்கிறாங்களா. அந்த மரம் எவ்வளோ வளர்ந்து எவ்வளோ கனிகளை கொடுக்கும், எவ்வளோ நாள் வாழும், இந்த காற்று, மழை, பனி, புயல், இது எல்லாத்தையும் கடந்து எவ்வளோ நாள் வாழும், எவ்வளோ கனிகளை கொடுக்கும், எவ்வளோ பேருக்கு நிழல் தரும் என்று சொல்ல முடியுமா? எவ்வளோ நாள் இருக்கும், இல்லை இடையிலேயே இது விழுந்துருமா, அப்படி சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ஒரு மாணவன் வரையப்படாத ஓவியம், வரையப்படாதது. அது அவன் படித்து பின்னாடி என்னெல்லாம் ஆக போகிறான், என்ன ஆகுவான், யாருக்கெல்லாம் பயன்பட போகிறான், அந்த சமுதாயத்துக்கு எப்படி பயன்படுவான், அப்படிங்கிற மாதிரி அது அதாவது மாணவர்களை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படிங்கிற ஒரு நிலையில் வரையப்படாத ஓவியமாக நம்ம கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு நல்ல விதமான தாக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தணும். அது ஆசிரியர்களுடைய அறிவு தேடல், எப்படிலாம் தேடுறாங்க, எப்படிலாம் படிக்கிறாங்க, எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாழ்ந்து காட்டும் போது தான், கற்றுக் கொடுப்பதை விட வாழ்ந்து காட்டணும். நம்ம யாராவது பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு, பையன்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு சொல்கிறோம், உடனே ஒரு தொலைபேசி வருது, அப்பா இருக்காரான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொய் என்ன வேணும்? பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அந்த கருத்து உடைப்படுது. இப்போ நாம் சரியாக இருந்தால் தான் நம்மக்கிட்ட படிக்கிற மாணவர்கள் சரியாக இருப்பாங்க. அந்த விஷயத்தை அந்த கதை சிறப்பாக சொல்லுது. அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமும் அவர் வந்து ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கார். அந்த சோகம், துக்கம், அந்த மாணவர்களுக்கு குளிர் ஊட்டுறதுக்கு என்னென்ன பண்ணணும், அதாவது படிப்பு மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி என்னெல்லாம் துன்பம் வருமோ அந்த துன்பத்துக்கு துணை நிற்கிற ஒரு தோள் கொடுக்குற ஒரு ஆசிரியராக.
அந்த மாதிரி இருக்கும். நம்மளும் பார்த்தீங்கன்னா பையன் ஒரு பேனா இல்லை இது இல்லை அது இல்லைன்னு வரான்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறிய தொகை கொடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். அது வந்து நம்ம அந்த மாதிரியான ஒரு நாமளும் வளரணும், மாணவர்களையும் வளர்க்கணும். நம்மை தாண்டி மாணவர்கள் வளர்கிறத நம்ம ஒவ்வொரு ஆசிரியரும் விரும்புவாங்க. நாம் ஒரு ஒரு மாணவர்களை ஒரு சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கோம். அப்படிப்பட்ட ஆசிரியர் தொழிலில் ஒரு சிறந்த ஆசிரியராக எப்படி இருக்கணும், ஒரு கதை மூலமாக ஒரு வாழ்க்கை நடந்த வாழ்க்கையாக கூட இருக்கலாம். இது ரஷ்யாவில் நடந்த வாழ்க்கை நிகழ்வாக தான் இருக்கும். ஆனால் அதை உயிரோட்டமாக கொடுத்துருக்காங்க. அது வேறு மொழியில் இருந்தாலும் கூட, அந்த வேறு கலாச்சாரத்தில் இருந்து வந்த கதை என்றாலும் கூட, அந்த இடையூறுகளை எப்படி உடைக்கிறார் ஆசிரியர், அந்த இடையூறுகளை தாண்டி அந்த குழந்தை எப்படி வளருது, வருங்காலத்தில் ஒரு அது வளர்ந்த ஒரு தத்துவ ஆசிரியராக பல நாடுகளுக்கு சென்று கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அறிஞராக மாறுறாங்க. அப்போ அந்த மாறுறதுக்கு கருவியாக இருந்தவர் ஆசிரியர். அவர் தான் முதல் ஆசிரியர். அந்த அவருக்கு மட்டும் இல்லை, அந்த கிராமத்துக்கே முதல் ஆசிரியர். அந்த பள்ளிக்கூடம் பார்க்காத கிராமத்தில் முதல் பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடம் இருந்த சுவடே தெரியல, அப்படி அழிஞ்சு போயிருக்கு அவங்க வந்து பார்க்கும்போது. என்றாலும் கூட அந்த கிராமத்திற்கு அதுதான் ஒரு முதல் வளர்ச்சிக்கான முதல் படி. அது மாதிரி இல்லாத இடங்கள்ல ஒன்றை உருவாக்குவது தான் சிறப்பு. அப்போ ஒரு சமூக மாற்றம் என்பது ஆசிரியர்களால் தான் நிகழ்த்த முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. ஒரு பண்பட்ட சமூகத்தை நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு ஆசிரியர் இன்றி எதுவும் நிகழாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாங்க ஐயா, உங்களுடைய உரை நன்றா இருந்தது. மொழி வேறாக இருந்தாலும் வழி எல்லாம் ஒன்றுதான் என்று எடுத்துரைத்திருக்கிறீர்கள். உங்க கருத்துக்கள் எல்லாமே ஆழமா இருந்ததுங்க ஐயா. இந்த பாலம் கட்டக்கூடிய அந்த நிகழ்வை வந்து எடுத்துரைச்சிங்க. உண்மையிலே அந்த பாலம் கட்டுறதுக்கு அந்த அல்தினா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாலம் எங்க மக்கள் நினைச்சா கட்டி இருந்திருக்கலாம், ஆனா அவங்க ஏனோ கட்டலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஆசிரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒருத்தரை இடுப்புலையும் ஒருத்தரை தோல்லையும் தூக்கிட்டு போவாங்களாம். ஒரு ஆசிரியர் அவருடைய கடமையை செய்யறாரு, மாணவர்களை அழைச்சிட்டு போகணுன்ட்டு. அங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்களாம், இதோ பாடுறா ஊரா விட்டு பிள்ளைய இவன் தூக்கிட்டு போறான் அப்படின்னு. அந்த ஆசிரியரை வந்து கேளிக்கைக்கு உள்ளாக்கிய மக்கள் தான் அந்த ஆசிரியரை சுத்தி இருந்தாங்க. அவர் அது எதையுமே கண்டுகல, கட்டினாரு. உண்மையிலே அல்தினாவும் ஆசிரியரும் சேர்ந்து பாலத்தை அமைத்து அந்த பாலத்தின் மீது மாணவர்களை வர வைத்து அப்படியாகத்தான் அந்த மாணவர்களுக்கு அவர்கள் கல்வி கற்பித்தார்கள். ஒவ்வொன்றும் அந்த மாணவர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே அந்த ஆசிரியர் ஒற்றை மனிதனாக இருந்து தான் செய்தார். அவருக்கு அல்தினா ஒரு உதவியாக இருந்தார்கள். அல்தினாவை அடுத்து அவருக்கு பெரிது அளவு உதவி செய்யக்கூடிய நபர்கள் அங்க யாருமே இல்லை, அப்படி காட்டப்படவே இல்லை. தொடர்ந்து இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு யு மகேந்திரன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். பகிர்வு கூட்டத்தில் இணைந்திருக்கிற அத்துணை ஆளுமைகளுக்கும், இதை மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற தம்பி மணிகண்டன், உண்மையிலேயே புத்தகத்தின் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய, அவர் கண்டிப்பாக அவர் பயின்று வந்த முதல் ஆசிரியர் நல்ல ஆசிரியராக இருந்திருப்பார் என்று உணர முடிகிறது. முதல் ஆசிரியர் போட்ட விதையினுடைய ஆலமரமாக வளர்ந்து இன்றைக்கு நமக்கெல்லாம் நிழல் தரக்கூடிய ஒரு இன்பத்தை, ஒரு மகிழ்ச்சியை, இங்கே பெரும்பாலும் எல்லோருமே ஆசிரியர்களாக அல்லது ஆசிரியர்கள் மீது நல்ல பற்று கொண்ட நல்ல மாணவர்களாக இங்கே எல்லோருமே இணைந்திருக்கிறோம். நல்ல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் அல்லது நல்ல ஆசிரியர்களை பெற்ற பாக்கியம் பெற்ற மாணவர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது மிகச்சிறந்த மாணவன் ஒரு நாள் ஒரு கூட்டத்தை நடத்துகிற வேலையில் இணைந்திருக்கிற இந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அது வந்து உணர முடிகிறது. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உன்னுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருந்தாக வேண்டும். அது ஒரு ஆசிரியராகவும் வாழ்த்துகிறேன், புத்தகத்தை நேசிப்பவனாகவும் உன்னை மனதார வாழ்த்துகிறேன் மணி. இந்த புத்தகம் முதல் ஆசிரியர்ங்கிற இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு, நான் யதார்த்தமா இன்னைக்கு நூல் அறிமுகம் தொடர்பாகவோ இல்லை அந்த நூல் தொடர்பாகவோ எந்த ஒரு அறியாமையெல்லாம் இருந்தேன். சில நேரங்கள்ல சில புத்தகங்கள் நம்மை அழைத்து வந்து விடும். புத்தகங்கள் அரிதிலும் அரிதாக நான் இப்படி ஒரு நூல் ஒண்ணு இருக்கு, இது நீ தெரியாம நீ இருக்கிறது பெரிய தப்புன்னு சொல்லி புத்தகம் நம்மை அடைத்து தலையில் கொட்டுவது போல சில சமயங்கள் அமைந்துவிடும். அப்படித்தான் நான் இழுத்து தலையில் கொட்டுவது போல கொட்டப்பட்டதாக உணர்ந்தேன். இப்படி ஒரு நூல் இருக்கு, இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு, இதுல இப்படி ஒரு ஆழமான அறிவார்ந்த கருத்துக்கள் பேசப்பட்ட ஒரு புத்தகம் நீ எப்படி தெரிஞ்சுக்காம இருக்கலாம்
அப்படின்னு சொல்லி அந்த நூலே என்னை கூப்பிட்டு கண்டிச்சது போல, முதல் ஆசிரியர் ஒருவர் என்னை கூப்பிட்டு கண்டித்து என்னிடம் ஆத்மார்த்தமாக உரையாடியது போல இந்த நூல் என்னை அழைத்து கொண்டது. அதற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த நூல் திரைப்படமாகவும் வெளிவந்திருப்பதாக நான் பார்க்க முடிகிறது. திரைப்படமாகவும் வந்திருக்கிறது 1965. சான்சியா அப்படிங்கிற ஒரு CH மணிகண்டன், அது பேர் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, எனக்கு பேர் அது ப்ரொனன்சியேஷன் ப்ராப்பரா இல்லை. அட்டோமாவான்னு முடியுது அவரோட பேரு. அவர் தான் அதை எழுதியிருக்கிறாரு. இது எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த நூல் எழுதப்படும் போது அல்லது எழுதப்பட்ட காலகட்டமும் இப்ப நம்ம இந்த நூலை வாசிட்டு இருக்கிற காலகட்டமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றம் நடந்திருக்குது. ஆசிரியர் மாணவர் உறவு ஒரு பெரிய மாறுதலுக்கு உள்ளா இருக்குது. அப்போ தொழில்நுட்பம் எதுவும் இல்லாத காலகட்டத்துல மாணவர் தான் அதாவது ஒரு ஆசிரியர் தான் அந்த கிராமத்துக்கான ஒரு தொழில்நுட்பமா இருக்க முடியும். இப்ப எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு, அதுல நிறைய ஆப்ஸ் இருக்கு, AI வரைக்கும் வந்துடுச்சு. அந்த காலத்து மாணவர்களுக்கு அவர்களுடைய அறிவு நுட்பத்தை பெருக்கிக் கொள்ள இருந்த ஒரே ஒரு தொழில்நுட்பம் அப்படின்றா மனுஷன் ரூபத்துல போற அந்த ஆசிரியர் மட்டும்தான். அவர் சொன்னா மட்டும்தான். அதனால அவங்களுக்கு அதனுடைய அருமை தெரிந்திருந்தது. இயல்பாகவே ஒரு அறிவார்ந்தவர்களுக்கு அந்த சமுதாயம் அதிகம் மதிப்பளித்தது. அதுவும் முற்போக்கு லெனின் மாதிரியான ஆளுமைகளை உருவாக்கிய, அந்த ஆளுமைகளால் வழிநடத்தப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கிற பொழுது இயல்பாகவே அவர்களுக்கு அந்த முற்போக்கு தேடல் அது ஒரு இருந்தது. இன்னொன்னு, மன்னர் ஜார் அவருடைய ஆதிக்கத்தில் கீழ் இருந்து வந்த ரஷ்ய சமூகமும் ஒரு விதமான ஏற்றத்தாழ்வில் தான் அப்பொழுது இருந்தது. ஆனால் அவர்கள் சுதாரித்து கொண்டார்கள். எப்படி சுதாரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, 1900, அதாவது 19ஆம் நூற்றாண்டுல ரஷ்யா வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் படிப்பு அப்படின்னு இருந்த அந்த பின்னணியை பார்க்கணும். அரசியல், பொருளாதார, சமூக பின்னணியை பார்த்தோம்னா ரஷ்ய நாகரிகமும் அப்படிதான் இருந்திருக்குது. ரஷ்யனுடைய பண்பாடும் ரஷ்யாவுடைய அறிவு பண்பாடு, அறிவு கலாச்சாரம் எப்படி இருந்திருக்குன்னா, நல்ல வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே கல்வி, அவர்களுக்கு மட்டும்தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற அல்லது ஆசிரியரை அழைத்து வீட்டில் வைத்து. அதனாலதான் அந்த ஆனா கரனினாலாம் பார்த்தா, அர்னா கரனினா மாதிரி நிறைய கதை மாந்தர்கள் எடுத்து நம்ம படிச்சு பார்த்தோம்னா, ஒரு எலைட் சொசைட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவங்களுக்கு கிடைச்ச எஜுகேஷனல் அக்சஸ், அந்த எஜுகேஷனல் அக்சஸ்னால அவங்க வளர்ந்ததுதான் அதிகமா பேசியிருப்பாங்க. அப்புறம் ப்ரோலெட்டேரியேட்னு சொல்லக்கூடிய அடித்தட்டு மக்கள் சார்ந்து யோசிக்கிற பண்பாடு எப்போ வருதுன்னா, இந்த மார்க்ஸோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல ரஷ்ய சமூகம் ஜார் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையை நோக்கி நகரும் போதுதான் கல்வி ஜனநாயகப்படுத்தப்படுது. அந்த ஜனநாயகப்படுத்தப்படுற வேலையில தான் இந்த மாதிரியான நூல்கள் இருக்கணும். அப்படிதான் வந்திருக்க முடியும். ஒருவேளை ரஷ்ய புரட்சின்னு ஒண்ணு நடக்கல, போல்ஸ்விக் கட்சி உருவாக்கப்படல, அந்த கட்சியினுடைய காலகட்டத்துல கொஞ்சம் யாரோ பாத்துங்க. மகேந்திரன் சார் கொஞ்சம் மியூட்ல இருக்கு. பாப்பா ஒரே நிமிஷம் இரு, வந்துடுறேன், ஒரே நிமிஷம் இரு பாப்பா. ஓகே. மன்னிக்கணும், சின்ன ஆசை போராட்டம், ஒரு நிமிஷம். அதாவது இந்த ரஷ்ய புரட்சி, அது போல்ஸ்விக் கட்சி உருவாக்கப்பட்டு அது நடந்த அந்த பின்னணின்னு வச்சுங்க. அப்புறம் இந்த கல்வி கிடைக்காதனால இந்த நூல் இல்ல, எல்லா நூல் நமக்கு படிக்கிறப்பவும் ஒரு விஷயம் என்ன நிழலாடுது அப்படின்னா, விளிம்பு நிலையில மிக வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிற மாற்றுத்திறனுடைய கல்வி நிலை அப்ப எப்படி இருந்திருக்கும் ரஷ்யாவில். அப்போ அதுல பார்வையற்றவங்க எப்படி கல்வி அறிவு புகட்டப்பட்டிருக்கும். இப்ப இவர் போறாரு, பெண்களையே மீட்க முடியல, ஒரு கிராமமே எதிர்க்குது மூர்க்கத்தனமா. அவங்களுடைய பண்பாடுன்னு அவங்க நம்புற விஷயம் எல்லாம், அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த வாழ்க்கை முறையெல்லாம் கல்வின்னு ஒண்ணு உள்ள கெடுத்துரும், அழிச்சிரும். அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த பாரம்பரியங்கள் எல்லாம் பறிப்போயிடும், கல்வியால் அது எல்லாமே நிர்மூலமாயிடும்னு நம்பக்கூடிய ஒரு சொசைட்டியில இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அங்க ஒரு பார்வையற்றவன் இருந்ததுன்னா அவங்களுக்கு கல்வி எப்படி கிடைச்சிருக்கும், அவங்களை எப்படி அணுகியிருப்பாங்க. இவர் எதை இந்த புத்தகத்துல நான் படிக்கல, ஒருவேளை மணிகண்டன் பேசும்போது சொல்லுங்க, அது ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கா? அப்ப அது நம்ம என்னுடைய தேடலுக்கும் நான் அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த நேரத்துல ஒரு பெண் மாற்றுத்திறனாளியா இருந்திருந்தா அவங்கள அந்த சொசைட்டி எப்படி அணுகிருக்கும், அப்படி இருந்தாங்களா, இருக்க விட்டாங்களா, அவங்கள சொசைட்டி ப்ரொக்ரெசிவா பார்த்துச்சா, இல்ல பேர்டனா பார்த்துச்சா, இல்ல விக்டிமா பார்த்துச்சா, இல்ல அவங்களுக்குலாம் கல்வி அப்ப அவங்களுக்கு கல்வி வேணுங்கிறத கூட நினைக்க முடியாத இடத்துல இந்த மாதிரியான ப்ரொக்ரெசிவ் ரேடிக்கல் திங்கர்ஸ் இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இந்த நூல் எனக்கு எழுப்புச்சு. அதுக்கப்புறம் ஆசிரியர் மாணவருடைய
அந்த அந்த அணுகுமுறைங்கிறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லா நிலையிலையும் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளை வந்து ஆசிரியர்கள் தான் உருவாக்கி இருக்கிறாங்க. ஹெலன் கலர் நமக்கு தெரியும். அப்துல் கலாமுடைய அந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் படிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை வந்து மேற்கோள் காட்டுறாரு. 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள் ஆசிரியர்களோடு இணைந்து பயணித்ததனுடைய விளைவாகத்தான் நுட்பத்தை கத்துக்கிறாங்க. சார் சி வி ராமன்ல இருந்து எல்லாருமே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவங்க ஏதோ ஒரு ஆசிரியரால செதுக்கப்பட்டு அந்த ஆசிரியருக்கு வந்து கீழ்ப்படிதல் இருந்து இப்ப எல்லாமே மிஸ் ஆகுது. கீழ்ப்படிதல் மிஸ் ஆகுது. அந்த ஆசிரியர் என்ன நோக்கத்துக்காக வராருங்கிறத மாணவர்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம வகுப்பறைக்கு போறோம்னா மாணவர்கள் மேல விமர்சனம் வைக்கணும்னு இல்லை. இப்ப இது யதார்த்தம், இது எல்லா ஆசிரியர்களாலுமே உணரப்படுகிற ஒன்றா இருக்கு. மாணவர்களுக்கு வந்து அந்த பிணைப்பு வர்றதில்ல. யார் மேல கோபப்படணும், ஆசிரியர்கிட்ட கோபப்பட்டு என்ன ஆக போகுதுங்கிற அந்த புரிதல் மாணவர்கள்ட்ட இருக்கிறது இல்ல. மணிகண்டன் மாதிரியான ஏதோ ஒரு மாணவர்கள் தான் ஆசிரியர்களுடைய உறவை, அந்த உரையாடலை, அவர்களோடு செய்யக்கூடிய அந்த நேரம் செலவிடுதலை, அதுல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து புரிஞ்சு பண்றாங்க. இப்ப இந்த நூலை எப்படி கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் அப்படின்னா, இந்த நூலை எவ்வாறு விவாதத்துக்கு உட்படுத்தணும்னா, இவன் இந்த ஆசிரியர் மாணவ உறவை மீட்டு உருவாக்கம் பண்றதுக்கு இந்த மாதிரி நூல்களை வந்து நம்ம அதிகமா பயன்படுத்தணும். அதிகமா இதை வந்து நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க நல்லா பாருங்க, ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆசிரியர் மாணவர் உறவை வந்து உடைக்கிறாங்க. கேபிட்டலிசம் பெருக 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 மாணவர் ஆசிரியர் விரிசல் வந்து அதிகமாயிட்டே போகுது. அப்போ ஏன்னா அப்ப நம்ம எஜுகேட் பண்ணிடக்கூடாது, மாணவர்களை எஜுகேட் பண்ணிடக்கூடாது, அவங்கள வந்து பகுத்தறிவா மாத்திரக்கூடாது, அவங்களுக்கு சயின்டிபிக் திங்கிங்கை கொடுத்துடக்கூடாது, அவங்கள படிக்க விடாம பண்ற மாதிரி இருக்கணும். அப்ப மாணவர்கள் வந்து நெருங்க விடாம பாத்துக்கணும். ஆசிரியர் மாணவரை நெருங்க விடக்கூடாது. அந்த உணர்வுபூர்வமான ஒரு பிணைப்பு ஏற்பட்டுறக்கூடாது. ஏன்னா அறகுறையா படிச்சு வெளியில வந்து ஒரு லேபர் ஃபோர்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற ஒருத்தனா இருக்கணுமே தவிர அவன் படிச்சு பெரிய ஆள் ஆயிடக்கூடாது, ஆளுமையா வளர்ந்துடக்கூடாது, அறிவார்ந்தவனா மாறிடக்கூடாது, எழுத்தாளரா மாறிடக்கூடாது, விஞ்ஞானியா மாறிடக்கூடாது, ஒரு தலைவனா வளர்ந்துடக்கூடாதுன்னு ஏதோ ஒரு சிலர் மட்டும் அங்கங்க எல்லாமே இருக்கும்ல. ஒரு 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 ஸ்கூல்ல வந்து 1000 பேர்ல 900 பேரை இப்ப இருக்கிற தனியார் மயப்படுத்தப்பட்ட கல்வி முறை, தனியார் மயப்படுத்தப்பட்ட பொருளாதாரம், இண்டஸ்ட்ரியலைசேஷன், பிரைவேடைசேஷன், இதுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடலாம்னா ஒரு 900 பேர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம். ஏன் 1999 பேரோட இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம். ஒரு ஆள் ஒருத்தர் மீண்டு வருவான்ல, அது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு, ரேரிட்டி ஆயிடுச்சு. நல்லா ஒரு ஸ்கூல்ல 100 பேர் படிக்கிறாங்கன்னா ஒருத்தன் தான் மிஸ் ஆவான். ஆனா இப்ப எப்படி ஆகுதுன்னா ஒருத்தன் தான் வெளியில வரான், மத்த எல்லாம் அடிபட்டு போறோம். ஏன்னா வெளி உலகம் அப்படி இருக்கு, நுகர்வு கலாச்சாரத்துல நம்ம வந்து இழந்துட்டோம். அப்ப இந்த புத்தகத்தை வந்து அந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். எனக்கு இப்ப நான் ஆசிரியர் துறையில இருக்கேன், அதனால மாணவர்கள் எனக்கு கீழ்ப்படியில அப்படிங்கிற ஆதங்கத்திலேயோ அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தத்துல நான் அதை பதிவு பண்ணல. ஆசிரியர் மாணவர் உறவு வந்து விரிசல் அடைய அடைய அந்த சமுதாயமும் விரிசல் அடையும். அப்போ மாணவர்கள் கீழ்ப்படி, இப்ப விஜய் மாதிரியான ஒரு ஆளுக்கு என்ன தப்பு பண்ணாலும் முட்டு கொடுக்குற அளவுக்கு என்னோட மாணவர்களே இருக்கிறாங்கிறது என்னால கண்டிக்க முடியல, அவங்களை வழிநடத்த முடியல, தப்புன்னு சொல்ல முடியல. பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்கிறத இப்போ பொறுப்பில்லாத மாணவர்கள் வந்து பொறுப்பில்லாத தலைமையை ரசிக்கிறாங்க, பொறுப்பில்லாத தலைமையிலிருந்து வெளிப்படக்கூடிய பொறுப்பின்மையை வந்து கொண்டாடுறாங்க, ஏத்துக்கிறாங்க. அதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்கிறது இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இவங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்கணுங்கிறத விரும்புறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா நான் என்ன கவலைப்படுறேன்னா, எதிர்காலத்து அரசியல், பொருளாதார, சமூக சூழல் எப்படி மாறும், இது சொசைட்டில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை இதை விட மோசமாகுமே. அப்ப யார் வழியா எதை வழியா கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாத்துக்கும் அடிநாதமா ஆசிரியர் மாணவர் உறவினுடைய கட்டுக்கோப்பும் அதை கட்டி அமைத்து பழையபடி இயங்க வைப்பதற்கான முயற்சியை எல்லா தளத்திலும் எடுக்கப்பட வேண்டும். அதற்கு இந்த மாதிரி புத்தகங்கள் ஒரு கருவியாக பயன்படும். அதை அறிமுகப்படுத்தி பேசுவதற்கு வாய்ப்பளித்த பகிர்வுக்கும் தம்பி மணிகண்டனுக்கும் செவிமுடித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நிச்சயமா நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க, நான் ஒன்னொன்னுக்கா பதில் சொல்றேன். முதல்ல இந்த ஆசிரியர் மாணவர் உறவு பத்தி சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே இந்த புத்தகம் அதான் சொல்லுது, ஆசிரியருக்கும் ஒரு மாணவிக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான உறவை சொல்லிதான் அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அத சமகாலத்தோட நீங்க ஒப்பிடுறீங்க இல்லையா? இதுதான் நான் இப்போ சமீபத்துல பாக்குறேன். ஒரு மாணவர் ஏதோ தவறு செய்துட்டார் அப்படின்னு அந்த ஒரு மாணவரோட சேர்ந்து 10-15 மாணவர்களை சேர்த்து நீங்க எல்லாம் வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ற அந்த காட்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்காகவும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க ஒரு நிலைமை இருக்கு. மாணவர்கள் தவறு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களை நெறிப்படுத்தலாம், ஆனா அந்த மாணவர்களை வந்து வெளியே அனுப்புறாங்க பள்ளிக்கூடத்துல. இதெல்லாம் ஒரு ஆசிரியர் அணுகுமுறையா? இது இப்படிதான் ஒரு ஆசிரியர் வந்து மாணவரை அணுகணுமா? ஆனா அந்த ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு முன்னாடி எல்லா தப்பும் பண்ணுவாராம். அப்படியான நிலை வந்து இப்போ இந்த பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் நிகழ்ந்துட்டு இருக்கு. நம்ம இதுதான் என்னால ஏத்துக்க முடியல. இவ்வாறு ஒரு ஆசிரியரும் ஒரு மாணவரும் ஒரு ஒரு பெண்ணின் கல்விக்காக இப்படியெல்லாம் ஒரு ஆசிரியர் பாடுபடுறாரு. இப்படி இருக்கும் பொழுது சமகாலத்துல ஒரு ஆசிரியர் ஏன் இப்படி இருக்கிறாரு?
அவர் ஒருவேளை இந்த புத்தகத்தை படிச்சிருப்பாரு என்னன்னு தெரியல. ஒருவேளை அவருக்கு இல்ல, கற்பித்த ஆசிரியர் மன்னிக்கணும். அது சமகாலத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியர் தான், எல்லாரும் அப்படி கிடையாது. இது மாதிரி அதுதான். செய்திகள் தான் வெளியில வருதே தவிர நல்வழிப்படுத்தக்கூடிய, இப்ப நீங்க நான் சொன்ன பாத்தீங்களா, நுகர்வு கலாச்சாரம், நுகர்வு பொருளாதாரம், நுகர்வு மீடியா, ஆமா கமர்ஷியலைஸ் ஆமா மீடியா என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி இருக்கிற ஆசிரியர்களை பத்தின செய்திகளை தான் வெளிக்கொண்டுறதே தவிர, ஏன்னா அவங்களுக்கு தேவை ஆசிரியர் மாணவர் பிளவு வந்து தூபம் போட்டு வளர்க்கணும், அதை அதிகப்படுத்தணும், அதுக்கு எண்ணெய் ஊத்தி வளர்க்கணுங்கிறதான் அவங்க நோக்கமே தவிர பிரைவேடைசேஷனுக்கு ஏத்த மாதிரியான அந்த சூழலை பெரிதுபடுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி செய்திகளை இப்ப நீங்க அழுத்தமா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்றீங்க பாத்தீங்களா. இப்படித்தான் எல்லா மாணவர்களும் தவறான புரிய வைக்கப்பட்டு ஆசிரியர் கிட்டவே போயிடக்கூடாதுன்னு நினைக்க இந்த மாதிரி மோசங்களான விஷயங்கள் வந்து நடக்குதுங்கிறது என்னோட. நான் ஏன் பாதிக்கப்பட்டேன், நான் ஏன் எனக்கு இந்த உணர்வு, ஏன்னா நான் நேரடியா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால சொல்றேன். ஆனா அந்த ஆசிரியர் நினைத்திருந்தால் மாணவர்களோடு அழைத்து பேசி அவங்களுக்கு முறையான அந்த கவுன்சிலிங் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காரு. அதுதான் இப்போ ரெண்டாவது கேட்டிருக்கீங்க, மாற்றுத்திறனாளிகள் பற்றி அந்த புத்தகம் பேசுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மை போன்ற பார்வை மாற்றுத்திறனாளிகளை பற்றி அந்த புத்தகம் பேசவில்லையா, அதை கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா அங்க பெண் கல்வி, பெண் அடக்குமுறை அதை பத்தி பேசுது. அவங்க ரயில்ல பயணம் பண்றாங்க, அப்போ வந்து ஒரு கால் முடியாத ஒரு நபர் வந்து அவங்கள வந்து அரவணைக்கிற போல ஒரு காட்சி அங்க வந்து காட்டப்படுது. அந்த பெண் வந்து இறங்கி ரயிலை விட்டு இறங்கி அந்த அபாயச்சங்கிலியை பிடிச்சி இழுத்துட்டு இறங்கி போறாங்க. அங்க யாருமே அவங்க எதிர்பார்த்த அந்த நபர் அங்க இல்ல. பின்னாடி எல்லோரும் ஓடி வராங்க. அந்த பெண் அல்தினா நினைக்கிறாங்க அவரிடமும் மன்னிப்பு கேட்கணும், அந்த அந்த மாஸ்டர் கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும், நம்ம சுத்தி வந்த மக்கள்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த டிடிஆர் அவர் வந்து உனக்கு வந்து விரல் காட்டி மிரட்டுறாரு, உனக்கு நாங்க ஃபைன் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கால் முடியாத ஒரு நபர் தான் யாரோ தூரத்தில் தன் கணவனாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், நினைத்து இந்த சங்கிலியை இழுத்து விட்டால் நான் இவருக்காக கையெழுத்து போடுகிறேன் என்று ஒரு மாற்றுத்திறனாளி தான் அங்கு அரவணைக்கிறார். அது மற்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள், அந்த பெண்ணை தான் கவனிக்கிறார்கள். அங்கு இருந்த அந்த கால் முடியாத ஒரு நபர் தான் அந்த பெண்ணை வந்து அரவணைத்து மறுபடியும் அந்த பெண்ணை ரயிலில் ஏற்றி அந்த பயணத்தை வந்து தொடர வைக்கிறார். அப்படியாகத்தான் இந்த புத்தகத்தில் கதை அமைந்திருக்கிறது ஐயா. அடுத்து பேசுவதற்கு விருப்பம் உள்ளவர்கள் வரலாம். இல்ல, அது ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணி, அதாவது மாற்றுத்திறனாளி யாரும் படிக்கிற மாதிரி காமிக்கல, அவங்கள கூப்பிட்டு படிக்க வைக்கிற மாதிரி இல்லை அப்ப கூட. அதாவது என்ன பண்றான்னா, அவங்கள ஒண்ணு பொதுவா நம்மள சொசைட்டி எப்படி அப்பத்துல இருந்தே ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா, ஒண்ணு கடவுள் ஆக்கிடுவாங்க, இல்லைன்னா மிருகம் ஆக்கிடுவாங்க. நிச்சயமாக பெரிய பெரிய அளவுல அவங்க ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி சொல்லி சொசைட்டி விட்டு விலக்கி வச்சிருவாங்க. அவங்களாம் அவங்க சாமிக்கு நிகரானவங்கன்னு சொல்லிடுவாங்க, டிவைன் பாடி ஆக்கிடுவாங்க, இல்லைன்னா டெவில் பாடி ஆக்கிடுவாங்க. இப்ப இந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா டிவைன் பாடி ஆக்கி அவங்களை வேற மாதிரி நடத்துறாங்களே தவிர அவங்களுக்கு என்ன தேவை, சராசரி மனுஷங்களுக்கு கிடைக்கிற எல்லா விதமான இப்ப படிக்கணும்னுன்னா இப்ப அவங்கள யாராவது ஒருத்தர் படிச்சு அவங்கள யாராவது ஒருத்தர் முன்மாதிரியா இருந்து அவங்களையும் அந்த மாதிரி படிக்க முடியாதவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரியான உதாரணங்கள் அங்க இல்லைங்கிறது இப்ப புரியுது. அங்கேயும் அது வந்து ப்ரொக்ரெசிவ் நினைக்கிற ரஷ்யன் சொசைட்டியே மாற்றுத்திறனாளிகளுடைய கல்வி சார்ந்து வரப்ப ப்ரொக்ரெசிவா இல்லாம தான் இருந்திருக்கு. ரெக்கார்ட்ஸ் இல்ல, எந்த எவிடன்ஸ் இல்ல, ப்ரூஃப் எதுவும் இல்ல. இல்லைங்க, நான் வாசித்த ஒரு 4-5 ரஷ்ய நாவல்கள் வாசித்திருக்கிறேன், அதுல அந்த மாதிரியான கருத்துக்கள் எதுவும் இடம்பெறலைங்க. இல்ல இல்ல, கண்டிப்பா இது ஒரு ஆய்வாக நம்ம பார்க்கலாம், ஆய்வு நோக்கில பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி மணி. அடுத்ததாக ஐயா பாண்டியராஜன் ஐயா அவர்களை ஒரு சிற்றுரை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறப்பான ஒரு கூட்டம், முதலாசிரியர் என்ற இந்த நூலை குறித்து இந்த கலந்துரையாடலை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அதே போல நம்முடைய கண்ணனின் மைந்தன் மணிகண்டன் சிறப்பா தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. கூட்டத்தில் பங்கேற்றதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனக்கோட்டி சார் இருக்காரு. நிச்சயமாங்க ஐயா, உங்க வாழ்த்துக்களுக்கு நன்றி. ஆசிரியர் தனக்கோட்டி ஐயா அவர்களை இந்த புத்தகம் சார்ந்து பேச அழைக்கிறேன். தனக்கோட்டி ஐயா இணைப்புல இருக்கீங்களா ஐயா? தனக்கோடி குரலையே ஒன்னும் குரல் கொடுக்கல அவரு. இல்ல, அவரு அன்மியூட் பண்ண முடியல போல. நீங்க தொகுத்து வழங்கிருங்க, அவரு வந்தாருன்னா அவரு பேசுவாரு. தொகுத்து வழங்கி முடிச்சிடலாம். இல்ல யாராவது கருத்து சொல்றதுன்னா சொல்லுங்க. வேற மணி ஐயா சொல்லுங்க ஐயா. இதுல வந்து மாற்றுத்திறனை அவர் காட்டுறாங்கல்ல. ஆமாங்க. அவர் வந்து உதவி செய்யற மாதிரி தான் காட்டுங்களேன். அவங்க என்ன தண்டனை கொடுக்கும் போது அந்த செலவு நான் ஏத்திரன்னு சொல்றாருல. ஆமாங்க ஐயா. அது வந்து
அரவணைப்பு தானே அது. அந்த பெண்ணை அரவணைக்கிறாங்களா? வேற யாருமே அரவணைக்கலையே. அந்த ரயில்ல எத்தனையோ பேர் இருப்பாங்க. யாருமே ஒரு கோடி. ஏன்னா அவங்க அந்த அவரு இந்த துல்சியன் பாத்திர மாதிரி தான் போறாங்க. அவங்க அவர் பார்க்கும்போது அவர் மாதிரியே இருக்காங்க. அதனால அவர் இறங்கி, அந்த அம்மா இறங்கி போறாங்க, அந்த பெண்ணு போறாங்க. ஆனா நீங்க வேற மாத்தி சொல்றீங்கன்னு சொன்னோடனே அவங்க அவங்க வரும்போதுதான் அவங்க எல்லாமே ஒரு மாதிரி பேசுறாங்க. அங்க பாக்குற பார்வை எல்லாமே இருக்கு. அதுக்கு பிறகுதான் இவர் வந்து இது என்னது, சரி இது எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க தான் மாதிரி அவர் சொல்ல வர்றாரு. ஆமா, உயர்ந்த குணம் தான், அவருடைய மனசுதான் அங்க வெளிப்படுத்துறாங்க. அதனால சொல்றேன். சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. நிச்சயமாங்கய்யா. இந்த புத்தகத்தினுடைய தொடக்கம் வந்து ஒரு ஓவியர் வந்து ஓவியம் வரைகிற மாதிரி இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி, ஒரு அறிவியல் விஞ்ஞானி, அந்த விஞ்ஞானிய தான் வந்து ஒரு நிகழ்வுக்காக ஊருக்கு அழைச்சிருப்பாங்க. அந்த விஞ்ஞானி கார்ல இறங்கி வருவாங்க. கார்ல இறங்கி வந்ததும் எல்லோருமே அப்படியே ஆரவாரித்து அந்த அல்தின்யா சுலைமான் அப்படிங்கின்ற அந்த ஒரு பெண்மணியை வந்து வரவேற்பாங்க. வரவேற்று அந்த அவங்க ரஷ்யன் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த மது அருந்துறது தான் பழக்கம். அந்த வட்டமா அமர்ந்துகிட்டு மது அருந்திதான் அவங்களுடைய நிகழ்வை தொடங்குவாங்க. இப்ப நம்ம நல்ல விஷயம் தொடங்கினா ஸ்வீட் எடு, கொண்டாடு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மது எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கொண்டாட்டம் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த சமயத்துலதான் ஒரு கடிதம் போடக்கூடிய ஒரு நபரா அங்க வராரு. ஏன் இந்த நிகழ்வு அங்க கூட்டப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஓலை குடிசையில் தொடங்கப்பட்டதுதான் அந்த பள்ளி. ஒற்றை ஆசிரியரை வைத்து அத்தனை இன்னல்களுக்கு மத்தியிலும் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்க வேண்டும் என்று கடும் குளிரையும் பொருள்படுத்தாமல் ஆற்று நீரின் எதிர்ப்பையும் எதிர்த்து ஒரு பாலம் அமைத்து ஊர் மக்களின் எதிர்ப்பையும் எதிர்த்து அங்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் வருகின்ற அந்த ஒளியிலும் குளிரிலும் அந்த குளிரை தடுக்குகின்ற அந்த சூட்டிலும் மாணவர்களை அமர வைத்து மாணவர்களை படிக்க வைத்து ஒரு பெண் சிறந்த பெண்ணாக ஊரை விட்டு தாண்டி மாஸ்கோ போன்ற பெரிய நகரங்களில் போய் படித்து ஒரு உலக புகழ்பெற்ற ஒருவராக மாறிவிட்டாள். அந்த பெண் தான் அந்த நிகழ்ச்சிக்கு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார். அது என்ன நிகழ்ச்சி என்றால் பள்ளிக்கூட திறப்பு. ஒரு புதிதாக ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த திறப்புக்கு அந்த பெண்ணை அழைத்திருக்கிறார்கள். அந்த பாருங்களேன், ஒரு ஊர்ல ஒரு ஆசிரியர் ஒரு விதை போடுறாரு. என்ன விதை போடுறாரு? ஒரு பள்ளிக்கூடம் நம்ம உருவாக்கணும்னு விதை போடுறாரு. அந்த பெண்ணுக்கு 14 வயது இருக்கும் பொழுது அந்த பள்ளிக்கூடம் வந்து உருவாக்கப்படுது. கிட்டத்தட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு 30 - 40 வயது ஆகிறதுக்குள்ளாக ஒரு கட்டிடம் கட்டி அந்த கட்டிடத்திற்கான திறப்பு விழா நடத்துவதற்காக அளவுக்கு அந்த கல்வி அந்த மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது. கல்வியின் தேவை, கல்வியின் அவசியம், கல்வி கற்றால் நாம் எந்த நிலைக்கு வருவோம் என்ற அந்த நிலையை அந்த மக்கள் வந்து புரிஞ்சிருக்காங்க. ரஷ்ய மக்கள் புரிஞ்சிருக்காங்க. ஒண்ணு. இன்னொன்னு நான் பாக்குறேன், நான் இந்திய இலக்கியங்கள்ல, குறிப்பா தமிழக இலக்கியங்களை, தமிழ் எழுத்தாளர்கள் எழுதிய ஒரு 100 சிறுகதை, ஒரு 30க்கும் மேற்பட்ட நாவல்களை வாசிச்சதுல சித்தி குடும்பம் நிறைய இடத்துல வந்து நான் பார்த்திருக்கேன். வைரமுத்து ஐயா எழுதக்கூடிய கதைகளா இருக்கட்டும், ஜெயகாந்தன் ஐயா எழுதக்கூடிய கதைகள்ல சித்தி கொடுமை எல்லாம் நிறைய வருது. ரஷ்ய நாவலை நான் படிக்கும் பொழுது அங்கேயே சித்தி கொடுமை வருது. எப்படி பெண்கள் சித்தி அப்படின்னு வந்துட்டாலே கொடுமை வந்துருது, அது எப்படி? எனக்கு அது புரியல. இது ஒண்ணு பார்க்கணும். 2வது, கல்வி மறுக்கப்படுது. யாருக்கு மறுக்கப்படுது? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மறுக்கப்படுது. ரைட், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மறுக்கப்படுது. அங்கும் பெண்களுக்கு மறுக்கப்படுது. ரஷ்யா வளர்ந்த நாடு. 100 ஆண்டுகளுக்கு முன்பாலும் ரஷ்யா ஒரு வளர்ந்த நாடாகத்தான் இருந்தது. அந்த நாட்டிலும் பெண்ணுக்கான கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எங்கு பார்த்தாலும் பெண் வந்து ஒரு மறுக்கப்பட்டுகின்ற ஒரு சமூகமாகவே ஏன் இன்றளவும் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்பையில இருந்து இப்ப வரையும் இப்ப ஏதோ கொஞ்சம் வந்துட்டாங்க. ஆனா அப்போ ஏன் பெண்களுக்கான கல்வி மறுக்கப்படணும்? அந்த பெண் வந்து இந்த கடிதத்தை எழுதும் போது இரவு 2 மணி. எங்கிருந்து எழுதுவாள் அப்படின்னா, ஹோட்டலில் பால்கனியில் இருக்கிற அந்த பால்கனில நடந்துகிட்டே நான் எழுதுறேன் அப்படின்னு எழுதுவாங்க. சங்க இலக்கிய பாட்டு எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. கொஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நடுநிலைமை மாறா கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லி நாலடியார்ல இருந்து ஒரு பாட்டு. அந்த பெண் எழுதியிருப்பார் கடிதத்தில்,
நான் செய்தது தவறென்று வென்றால் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் எனக்கு அது தவறென்று தெரியவே இல்லை, தவறென்று தோணவே இல்லை. என் வாழ்க்கையை நான் இதனால் தான் உங்களிடத்தில் சொன்னேன். நீங்கள் இந்த என்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நம் ஊரில் இருக்கின்ற எல்லா மக்களிடத்திலும் தெரியப்படுத்துங்கள் என்று அந்த கடிதத்தில் இறுதியாக எழுதி முடிக்கிறார். இப்படியாக இந்த புத்தகம் வந்து முடிவுக்கு வருது. இந்த நல்லதொரு இணைய ஒரு விஷயம் மணி, ஒரு விஷயம். அந்த பாப்ல மரக்கன்று நடுறாங்கல்ல, ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அந்த நிகழ்வு வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம். ஏன்னா அந்த சித்தி வந்து கொடுமைப்படுத்தி ஒரு ரெண்டு நாள் வந்து அவங்க 3 நாள் அவர் வீட்டுல தங்க வைக்கிறாரு. ஆமா ஆமா. அப்படி தங்க வைக்கும் போது அந்த பெண்ணு படுற பாடு இருக்குல்ல, அப்போ அவருடைய மனசை மாத்தணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அந்த பாப்லோ மரம் கன்று நடுறாங்க. அந்த மரக்கன்று மூலமாக 2 விஷயம் அவர் சொல்றாரு. ஒன்று, இந்த மரக்கன்று மாறி இந்த மரம் எப்படி வளருதோ அது மாதிரி நீ புகழ் பெறணும் ஒண்ணு. 2வது கல்வி கற்கணும். 3வது இந்த அறிவியல் சிகர்ந்து இருக்கணும். அப்பயே அது குறியீடு அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து அது வரும்போது எல்லாம் அந்த பாப்லோ மரத்தை பாக்குறாங்கல்ல, அந்த பாப்லோ மரம் அந்த இலை வீழ்றதும் சரி, அந்த சத்தமும் சரி, எல்லாமே ஒரு குறியீடு சொல்ற மாதிரியே அதை ரொம்ப அழகாக அதை பயன்படுத்தி இருப்பாங்க. அவரு ஏன் அந்த பெண்ணு கையில கொடுத்து அதை நடுறாருன்னு பார்க்கும்போது, அந்த மரம் மாதிரி நீ உயரணும்ன்றதே ஒரு மறைமுகமா சொல்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அது உங்களுடைய குறியீடு நிறைய காட்சிப்படுத்தப்படுகிறது. குறியீடு தான் அந்த மரம், அந்த மரத்தில் இருக்கிற இலையுறுதி காலங்கள் வந்து ஒரு குறியீடாகத்தான் நான் பார்க்கிறேன். இடையிடையே சில ட்ரெயின்ல பயணிக்கும் போது சில கம்பங்கள் காட்சிப்படுத்தப்படுது. குறியீடுகள் நிறைய காட்டப்படுது. இன்னொரு குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பெண் வந்து வீட்டுல இருப்பாங்க. அந்த பெண் வந்து அழுதாலே அந்த அவங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய அந்த பூனை வந்து அவங்க கால்ல வந்து புரண்டுமா. இது ஒரு குறியீடு தானே. ஒரு பெண் அழுகும் பொழுது அந்த பெண் தமிழ்நாட்டுல சொல்லப்பட்டிருக்காமா. தமிழ்நாட்டுல நிறைய சிறுகதைகளை பயன்படுத்தப்பட்டிருக்கு அது மாதிரி. அது ஒரு குறியீடா நான் பாக்க பாருங்களேன். அந்த பெண் வந்து அழுகிறா, அப்பா வந்துதான் சத்தம் போடுறாங்க, நீ என் தலைவி ஆயிட்டியா, இந்த வீட்டுக்கு தலைவி ஆயிட்டியா, என்ன கேட்காம நீ முடிவு எடுத்துருவியா, நீ அந்த பொண்ணை அழைச்சிட்டு போ, என்ன வேணாலும் பண்ணுன்னு அப்பா ஆனா சொல்லிடுறாரு. நல்ல விஷயம் சொன்னீங்க. முன்னாடி சொல்றது சொல்லிட்டு. ஆமா ஆமா. அங்கேயும் ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு உரிமை இல்லைன்னு தான் அந்த அப்பா வந்து அங்கேயும் வந்து மெயில் சாமினிசம் தான் நடக்குது. ஆனா அந்த பெண்ணை அங்க கேட்கறதுக்கு யாருமே இல்ல, அந்த பூனை தானே அங்க வந்து வருது. அதுவும் ஒரு குறியீடா நான் பாக்குறேங்க ஐயா. ஓகே ஓகே, சொல்லி முடிங்க. வணக்கம், நான் பேசுறது கேக்குதுங்களா? பேசுங்க. ரொம்ப நன்றி. இந்த முதலாசிரியர் இந்த படைப்பு வந்து ரொம்ப மிக நீண்ட காலத்துக்கு முன்பு நான் வாசிச்சேன். இன்றைக்கு போஸ்ட் பண்ணப்ப நான் அதை வாசிக்கிறதுக்கான நேரம் எனக்கு இல்லை. அது ரஷ்யன் நாவல். அது பத்தி நீங்க பேசிட்டு இருக்கனால அது எதுவும் இடையூறு இருக்கா? இல்ல, பேசுங்க. சரியா கேக்குதா? நல்லா கேக்குது, பேசுங்க. அப்போ இந்த முதலாசிரியர் பத்தி பேசி கொண்டிருக்கிற போது நான் எங்க போனாலும் என்னுடைய முதலாசிரியரை நான் பதிவு செய்வது வந்து என்னுடைய வழக்கமா இருக்கும். என்னுடைய வகுப்பறையிலும் கூட என்னுடைய முதலாசிரியரை நான் தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டே இருக்கேன். அதோட தொடர்ச்சியாக தான் நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய சேலம் அரசு பார்வையற்றோர் பள்ளியில 1985ஆம் ஆண்டு நாங்க முதல் வகுப்புக்கு போய் சேர்றோம். அதே ஆண்டு பணி நியமன ஆணை பெற்று மதீனா என்கிற இங்க அல்தீனா சுலைமான் போல இங்க மதீனா என்கிற ஒரு ஆசிரியர் அவங்க பணிக்கு வராங்க. 6 வயதுல போய் ஒரு விடுதியில் சேர்க்கப்பட்ட ஒரு குழந்தை, தாயை விட்டு இருக்கிற ஒரு குழந்தை, இன்னொரு 2ஆம் ஒரு தாயாக கிடைக்கப்பெற்ற ஆசிரியர் அவங்க வந்து அவர்களை நினைக்கிற போதெல்லாம் இப்போதும் எனக்குள்ள ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், மனச்சலனம். அவங்க என்னை ஏமாற்றி விட்டு தான் அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போக முடியும். திரும்ப அடுத்த நாள் அவங்க வந்தோடனேவும் அவங்க கூட சேர்ந்துருவோம். அவங்க எங்க போனாலும் அவங்க கூட தான், அவங்க மடியில தான் நம்ம இருப்போம். அப்படி 1ஆம் வகுப்புல நம்ம பயணம் செஞ்சோம். அவங்க என்ன சொல்லி கொடுத்தார்கள் என்பதெல்லாம் எனக்கு நினைவில் இல்லை. ஆனாலும் அவர்களுடைய அரவணைப்பு இன்றைக்கும் அது அப்படியே அந்த பசுமையான நினைவாக இருக்கிறது. ரொம்ப காய்ச்சல்
வந்திருந்தாலும் கூட விடுதியில போய் படுக்காம அங்கேயே பள்ளிக்கூடத்து வகுப்பறையில இருக்க ஒரு பெஞ்சிலேயே படுத்து அவர்களுடைய இருக்க வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வம். அப்படி ஒரு ஆசிரியர். அதே ஆசிரியர் எனக்கு 8ஆம் வகுப்பு படிக்கிற போது பிடிக்காத ஒருவராக மாறி போனார்கள். அது ஒரு பெரிய வருத்தமான ஒரு சம்பவம். சொல்லி அதையும் கொஞ்சம் நான் பேசிடுறேன். அப்போ காரணம் என்னன்னா, எனக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு இளைய வகுப்பில் படித்து கொண்டிருந்த ஒரு பெண், அவர்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த அந்த பொண் அந்த பொ அந்த அந்த பொண்ணுகிட்ட நம்ம கொடுக்குறோம். அவங்க என்ன பண்றாங்க, அத படிச்சு பார்த்துட்டோ படிக்காமவோ அந்த டிஷர்ட்டை போய் கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுத்த பிறகு கொஞ்சம் கொடுத்த பிறகு அவங்க ஆசிரியர் என்னை கூப்பிட்டு, அப்பவும் அவங்க ஒரு தாய் உள்ளம், இந்த வயசு இது என்ன கடிதம்னு கேட்குறாங்க. அப்ப எனக்கு பயம். காதலிப்பவர்களுக்கு எல்லாமே ஒரு பயம்தான் அந்த காதலை முறித்து விடுகிற ஒன்றாக இருக்கிறது. அப்படி அவங்க கேட்கும்போது, நம் வீட்டு சூழல், நம் வீட்டை சார்ந்தவர்கள் எல்லோருமே அவங்களுக்கு பழக்கமானவர்கள் என்பதால உங்க வீட்டுல சொல்லிடுவேன் நானு அப்படின்னோடனே அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அந்த பயம். அந்த பயத்தோட அவர்களையும் நமக்கு பிடிக்காத ஒருவராக மாறி போறாங்க. 4 ஆண்டுகள் 12ஆம் வகுப்பு வரை அந்த ஆசிரியர் நமக்குள்ள ஒரு வில்லன் கேரக்டராகவே பயணிக்கிறாங்க. அதற்கு பிறகு நாம் கல்லூரிக்கு வந்த பிறகு திரும்பியும் ஏதோ ஒரு சிந்தனை நமக்குள்ள வருது. இந்த ஆசிரியர் நம்மை நெறிப்படுத்தாமல் இருந்திருந்தால் நம்ம அந்த கல்லூரிக்கு வந்திருப்போமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்த பிறகு நான் அவர்களோடு மீண்டும் இணைகிறேன். இணைந்த பிறகு இன்றைக்கும் அவர்களோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த செய்தியை இந்த நிகழ்ச்சி வரைக்கும் நான் எல்லா இடங்களிலும் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த ஆசிரியர் எங்களுடைய இன்னும் அவர்களுடைய பேச்சை கேட்டிருக்கலாம். நான் கேட்டிருந்தால் இன்னும் வேறு நிலையில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் என்னுடைய வளர்ச்சியில் அவருடைய பங்கு அதிகமாக இருந்திருக்கும். அவருடைய பேச்சை சில இடங்களில் நான் கேட்காமல் போனதும் என்னுடைய தவறுகள் அதிகரிக்கிறதும் ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் என்னை மன்னித்து இன்னும் மாணவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ அவங்க என்னன்னா, அவங்க ஓய்வு பெறுகிற போது அவங்களுக்கு போய் நல்ல ஒரு மோதிரம்லாம், ஒரு 1/4 பவுன்ல மோதிரம் போட்டு அவர்கள்ட்ட குடும்பத்தோடு போய் வாழ்த்து வாங்கி கொண்டு வந்தோம். அந்த ஆசிரியரை பற்றி சொல்லணும். 33 ஆண்டுகள் ஒரே பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர், 5 ஆண்டுகள் அங்கே படித்தவர். ஆக 38 ஆண்டுகள் அதே பூமியில் அதே மண்ணில் வாழ்ந்தவர். அது பல மாணவர்களை உருவாக்கிய அவங்கதான் உண்மையான ஒரு வேராக நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு பல மாணவர்கள் ஆசிரியராக இருந்தாலும் அவர்களுடைய சாதனையை மீறிவிட முடியாது. என்னன்னு கேட்டா, அவங்களுடைய 33 ஆண்டு கால பணிக்காலத்துல 11 நாட்கள் மட்டும்தான் மருத்துவ விடுப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான்லாம் 150 நாட்களுக்கு மேல எடுத்திருக்கேன் 20 ஆண்டுகளுக்குள்ள. அவங்க 11 நாட்கள் மட்டுமே மருத்துவ விடுப்பு எடுத்ததாக ஒரு ரெக்கார்டு அவங்களோட பதிவுல இருக்கு. அவங்க பல நாட்கள் ஆண்டுதோறும் தற்செயல் விடுப்பையே இழந்து போய் தவிர்த்து விட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக நாங்கள் அவரை பார்த்து வியக்கிறோம். இன்றைக்கும் அவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் உங்களைப் போலெல்லாம் என்னால் செயல்படவே முடியாதுன்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆசிரியரை நான் இங்கே பதிவு செய்வதில், அதுவும் இந்த முதலாசிரியர் பற்றிய நிகழ்ச்சியில் பதிவு செய்வதில் என் ஆசிரியருக்கு என்னுடைய உரையை சமர்ப்பிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில், நம்முடைய பகிர்வு நிகழ்ச்சியிலும் அவரை பற்றி பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சி நெறியாளருக்கு வாய்ப்பு வழங்கினதுக்கு நன்றி. மிக்க நன்றி ஐயா. உங்களோட உரை நல்லா இருந்தது. உங்களுடைய அந்த சிறு வயதில் இருந்து தற்போதைய நீங்கள் இருக்கின்ற நிலையில் உங்களுடைய ஆசிரியர் உங்களுக்கு எந்த வகையில் எல்லாம் உங்களுக்கு ஏதுவாக உதவி இருக்கிறார் எனக்கு புரிய வருகிறது ஐயா. இங்கு எல்லோருமே ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள். நான் ஒருவன் தான் மாணவனாக இருக்கிறேன். எனக்கும் ஒரு முதல் ஆசிரியர், எனக்கு ஒருவர் இல்லை, இரு ஆசிரியர்கள் எனக்கு. நான் அவர்களை முதன்மையாக எடுத்துக்கொண்டேன். ஒருவர் திருமதி சோஃபியா மாலதி ஆசிரியர் அவர்கள் இப்ப திருச்சி பள்ளியில் இருக்கிறார்கள். அவர்கள் தான் எனக்கு படிப்பை தாண்டி சமூக புரிதலை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஆசிரியர் அவங்க தான். இன்னொருத்தவங்க பாத்திமா ஆசிரியர் அவர்கள் இப்போ பொந்தமல்லி பள்ளியில இருக்காங்க. அவங்க தான் எனக்கு தன்னம்பிக்கை விதைய எனக்குள்ள விதைச்ச ஒரு ஆசிரியர் அவங்க தான்.
இவங்க 2 பேரையுமே என்னால மறக்கவே முடியாது. இந்த ஒரு தருணத்துல முதலாசிரியர் அப்படின்ற அந்த புத்தகத்தை மதிப்புரை செஞ்சு கலந்துரையாடி இருக்க இந்த தருணத்துல அவங்க 2 பேருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எனக்கு அவ்வளவும் ஊக்கம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நன்றி சொல்லணும்னா ஐயா ராமனையா அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீ வா மணி, நீ பண்ணு மணி, நீ பண்ணிடுவ மணி, நான் பாத்துக்கிற மணி, நீ அதெல்லாம் எதுவும் கவலைப்படாத மணி. ஒரு ஒரு ஆசிரியர் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதே போல் நடந்து கொண்டு, ஒரு நண்பன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதே போலும் நடந்து கொண்டு என்னை நெறிப்படுத்தி, நீ எதுக்குமே கவலைப்படாத, எத்தனை பேர் வந்தாலும் என்ன, நீ பேசு, நீ நம்ம பேசுவோம், நம்ம பேசிடுவோம் மணி அப்படின்னு சொல்லி என்னை நெறிப்படுத்தி ஆற்றுப்படுத்தி இங்க ஐயா அழைச்சிட்டு வந்தாங்க. ஐயா அவர்களுக்கும் நன்றி. ஆஹ் முறையாக உரை வழங்கிய ராதா அம்மா அவர்களுக்கும், செல்வம் ஐயா அவர்களுக்கும், மகேந்திரன் அண்ணா அவர்களுக்கும், பாண்டியராஜ் அண்ணா ஐயா அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்குமே நன்றி சொல்லி இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.